கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளி நாடுகளிலிருந்து அநேக மிஷனரிகள் நம்முடைய நாட்டுக்கு நதிகளாக புறப்பட்டு வந்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வெளிநாட்டில் தங்கள் ஆஸ்திகள், சொத்துகள், உணவுகள் எல்லாவற்றையும் விற்று அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய நாட்டில் மருத்துவமனைகளை, ஸ்தோத்திரம், சபைகளை, அநாதை ஆசிரமங்களை, ஸ்தோத்திரம், பலதரப்பட்ட பொது தொண்டு சேவைகளை வெளிநாட்டில் இருந்து அநேக மிஷனரிகள் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதுதான் அவர்களுக்கு பெயர் மிஷனரிகள். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு மிஷன் போய்விட்டது, நரிகள் மட்டும்தான் இருக்கிறது. மிஷனரிகளுக்கு பதிலாக இன்றைக்கு என்ன இல்லை, மிஷனை எடுத்து விட்டாச்சு. நதிகளுக்கு பதிலாக நரி கூட்டம் தான் இன்றைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. தனக்காக வாழ, தன் குடும்பத்துக்காக வாழ, தன்னுடைய சுய விருப்பத்தை, சுய லாபத்திற்காக இன்றைக்கு செயல்படுகிற எத்தனையோ நரி கூட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையிலே நரிகள் அல்ல, சபையிலே நதிகள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நரிகள் எல்லாம் சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். நதிகள் எல்லாம் சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியினால் இந்த காலை வேளையிலே இந்த செய்தி மூலமாய் கர்த்தர் உங்களை நல்ல சுத்தமான ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிற, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, பக்தி விருத்தியை ஏற்படுத்துகிற நல்ல நதியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். விசுவாசம் இருக்கா? இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய விசுவாசம், இந்த சபை ஒரு நல்ல நதியாய் மாற போகிறது. அல்லேலூயா. இந்த நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த பலிபீடத்தில் நின்று ஆவியினால் ஊந்தப்பட்டு சொல்லுகிறேன். இந்த ஆலயத்தின் வாசலில் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில தீர்க்கதரிசிகள் நதியாய் புறப்படுவார்கள், அப்போஸ்தலர்கள் நதியாய் புறப்படுவார்கள், மேய்ப்பர்கள் நதியாய் புறப்படுவார்கள். அல்லேலூயா. மிஷனரிகள் நதியாய் புறப்படுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சபையிலே ஊழியத்தை கர்த்தர் ஒரு நதியாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு 40 பேர், 50 பேர், 100 பேரை வைத்து கையை தட்டி மோளம் அடித்து ஆராதிக்கிற ஒரு சபையா இல்லாதபடிக்கு நல்ல ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திரம் ஆத்துமாக்களோடு ஸ்தோத்திரம் ஆராதிக்கிற ஒரு சபையாக கர்த்தர் இந்த ஊழியத்தை வருகிற நாட்களில் கர்த்தர் பெரித்து ஓடுகிற ஒரு நதியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கைகளை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்க கேட்ட இந்த 3 வசனத்தில நதிகளை குறித்து வாசிக்கிறோம். நரிகளுக்கும் நதிகளுக்கும் என்ன வித்தியாசம்? நரிகளை பார்க்கும்போது சிறு நரிகள் இருக்கிறது, பெருநரிகள் இருக்கிறது, அடுத்தது குழிநரிகள் இருக்கிறது. இந்த பெருநரியை பார்க்கும்போது அதை ஈஸியாய் கண்டுபிடிக்கலாம். சிறுநரியை பார்க்கும்போது, சபையில் இருக்கிற சிறுநரிகளை பார்க்கும்போது ஒரு 40 நாள் ஒரு ஜெபத்தை போட்டு கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் கண்டே பிடிக்க முடியாத ஒரு நரி இருக்கு. சொல்லுங்க, என்ன நரி? அதுதான் குழி நரி. அது பக்கத்திலேயே இருக்கும், உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்து பக்கத்திலேயே இருந்து குழிய பறிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் உங்க சேரு, உங்க வாழ்க்கை, உங்க ஊழியம், உங்க சபை ஒரு சைடு அப்படியே இழுத்துக்கிட்டு போவோம். குழிய பறிச்சு பறிச்சு சில ஆண்டுக்கு அப்புறம் மேல தலையை எட்டி பார்க்கும். அப்பதான் பாஸ்டருக்கு தெரியும், இவ்வளவு பிரச்சனைக்கு இந்த ஆள் தான் காரணமானு. இதுக்கு பேர் தான் என்ன நரி? சொல்லுங்க, குழி நரி. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இந்த சபையில நரியா இருக்கீங்களா இல்ல நதியா இருக்க போறீங்க? என்ன, ஒரு புதிய வருஷத்துல சபை வருது இல்ல, ஒரு புதிய வருஷத்துல சபை பயணம் செய்யறதுல ஆனபடியினால் இதுவரைக்கும் ஒருவேளை சில நரியாய் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே
இந்த சபை வளர பக்தி விருத்திக்காக இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நதியாக அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது நதி ஆலயத்தின் வாசலில் இருந்து புறப்பட்டது. இரண்டாவது நதி ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து நதி புறப்படுகிறது. மூன்றாவது நதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்தில் இருந்து மூன்றாவது நதி புறப்பட்டது. நதி ஒன்றுதான், அது புறப்பட்ட இடங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. ஒன்று சொல்லுங்க, ஆலயத்தின் வாசல். ரெண்டு, மனுஷனுடைய இருதயம். மூன்று, ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம். இந்த ஆலயத்தின் வாசல், ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம், இது மூன்றும் எதற்கு அடையாளமாய் இருக்குன்னா நம்முடைய இருதயத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த பவுல் கொரிந்தி பட்டணத்து சபையை பார்த்து சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வாசமாய் இருக்கிறதை அறியாதிருக்கிறீர்களா? ஆமே, ஸ்தோத்திரம். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் ஆலயமாய் இருக்குமானால், இந்த ஆலயத்திலே ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனம் இருக்குமானால், இந்த இருதயம் ஆலயமாய் இருந்தால் நம்மை கர்த்தர் தேசத்திற்கு ஒரு நல்ல நதியாக மாற்றுவார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நதி புறப்பட்டு வருகிறது என்று சொல்லும் போது எங்கோ இருந்து, ஏதோ ஒரு இடத்தில் இருந்து, ராசா ராசா ரே டே டே ஓ சத்தம் எனக்கு டிஸ்டர்பா இருக்கு, அமைதியாரு. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எங்கோ இருந்து வருகிற ஒரு நதி அல்ல. ஆமென். இந்த இடத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நதியாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நதியாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆமென், ஸ்தோத்திரம். என்னுடைய கணவன் ஒரு நல்ல நதியாய் மாற வேண்டும். என்னுடைய மனைவி ஒரு நல்ல நதியாய் மாற வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல நதியாய் என்ன செய்யணும் சொல்லுங்க, மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் ஒரு நதிதான். இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் இயேசு நதியாய் புறப்பட்டு வந்தார். இந்த ஒரு நதி ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 12 நதிகளை உருவாக்கினது. இந்த 12 நதி 70 நதிகளை உருவாக்கினது. இந்த 70 நதி பெந்தகோஸ்தே என்னும் நாட்கள் வந்தபோது மேல் வீட்டிலே 120 நதிகளாய் ஒரு இடத்திலே அவர்கள் கூடினார்கள். அல்லேலூயா. அப்ப ஒரு நதி அது 12ஆய் மாறி, அந்த 12 அது 70ஆய் மாறி, அந்த 70 120ஆய் மாறி, அந்த 120 பேரும் பெந்தகோஸ்தே நாட்களிலே மேல் வீட்டிலே அவர்கள் அமர்ந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினபடியினால் அந்த 120 பேரும் தேசமெங்கும் சிதறி சென்று இந்த சுவிசேஷத்தை அறிவித்தபடியினால் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நல்ல நதிகளை கர்த்தர் உருவாக்கி ஆண்டவர் ஆசீர்வதித்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அதற்காய் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த 120 நதிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் இருந்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஏறக்குறைய 500 பேர் அந்த காட்சியை முகமுகமாய் பார்க்கிறார்கள். இயேசுவை முகமாய் பார்க்கிறார்கள். இயேசு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை 500 பேர் முகமுகமாய் பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு பரலோகம் போவதற்கு முன்பதாக அந்த 500 பேரை பார்த்து ஒலிவமலையில் இருந்து ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்க போய் காத்திருங்க? எருசலேமிலே காத்திருங்க. இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் 500 பேர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 380 பேர் அவன் சொந்த வேலையை செய்ய போயிட்டான். அதுல 120 பேர் மாத்திரம் எருசலேமிலே காத்திருந்தபடியினால் நினைத்து பார்த்து முடியாத பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக நதியை கர்த்தர் அவர்களுக்குள்ளே கட்டவிழ்த்து விட்டார். அல்லேலூயா. இந்த 120 பேரும்
அந்த பெந்தகோஸ்தே நாட்களிலே அந்த அபிஷேகத்தை பெற்று அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது சபையை எருசலேமிலே ஸ்தாபித்தார்கள். அல்லேலூயா. எருசலேமிலே சபையை ஸ்தாபித்து ஒவ்வொரு நாடு நாடாக சுவிசேஷத்தை அறிவித்து சபையை கட்டி 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 கடைசியாய் ரோமாபுரியிலே போய் அந்த சபையை கட்டி இயேசுவுக்காய் அவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். கையை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க. இதுதான் பெந்தகோஸ்தே வல்லமை, இதுதான் பெந்தகோஸ்தே அபிஷேகம். நான் அடுத்தடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு அந்த சத்தியத்தை காண்பிக்கிறேன். அப்ப அந்த ஒரு நதி, ஆமே ஸ்தோத்திரம், எத்தனை நதிகளை அது உருவாக்கி இன்றைக்கு தேசம் முழுவதும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற, பக்தி விருத்திக்கான காரியத்தை ஏற்படுத்துகிற அநேக நதிகளை கர்த்தர் எப்படி தேசத்தில் எழுப்பி இருக்கிறாரோ அதே போல இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் பார்வையிலே ஒரு சுத்தமான நல்ல நதியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ண வேண்டும். கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம் ஒவ்வொருவரும் நல்ல நதியாக மாற வேண்டுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதலாவது நாம் கர்த்தருடைய ஆலயமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்குமானால் அந்த இருதயத்தில் யாருடைய சிங்காசனம் இருக்கிறது? ஆட்டுக்குட்டி ஆனவருடைய சிங்காசனம் இருக்கிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க இருதயத்தில் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய சிங்காசனம் இருக்கா? அல்ல சினிமாக்காரனுடைய சிங்காசனம் இருக்கா? அல்ல சாராய கடைக்காரனுடைய சிங்காசனம் இருக்கா? அல்ல சீரியல் சிங்காசனம் இருக்கா? ஆமென். அல்ல பொய், பித்தலாட்டம், பிறடு, பகை, கசப்பு, ஆமென், பெருமை, அகந்த, மேட்டிமை, இப்படிப்பட்ட சிங்காசனம் இருக்கா? அல்ல உங்க இருதயத்தில் ஆமென் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் இருக்கா? உங்க இருதயம் கர்த்தருடைய ஆலயமாக இருந்தால் உங்க இருதயத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் இருக்கும். ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் இருந்தால் நீங்கள் இந்த சபைக்கு ஒரு நல்ல நதியாய் இருப்பீர்கள். கையை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க. நீங்க சபைக்கு எப்படி இருக்கணும்? நல்ல நதியாய் இருக்கணும். தகப்பன்மார் பிள்ளைகளை பெற்ற அப்பா கவனிங்க, கல்யாணம் முடிச்சேன், மாம்ச இச்சையை நிறைவேற்றினேன், 4-5 குழந்தைய பெத்து போட்டேன், என் பிள்ளைய படிக்க வச்சேன், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை முடிச்சு கொடுத்தேன், எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லி சபையில வந்து கொரட்ட விடாத, சபையில வந்து வாயை பழக்காத. அல்லேலூயா. ஆளுந்தான் நான் எல்லாம் முடிச்சிட்டேன், கல்யாணம் முடிச்சிட்டேன், ஆசையை நிறைவேற்றிட்டேன், பிள்ளைய பெத்துட்டேன், பிள்ளைய படிக்க வச்சுட்டேன், பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், இனி எதுக்குமே ஒண்ணுமே இல்லை அப்படி நீ வந்து ஒரு நல்ல தகப்பனா, ஆமென், ஓ மகனுக்கு முன்னால, ஓ மகளுக்கு முன்னால, ஓ பேத்திக்கு முன்னால, ஓ பேரனுக்கு முன்னால, ஓ மருமகளுக்கு முன்னால நல்ல ஜெபிக்கிற நதியாய் மாறு. சபையில வந்து தூங்குகிற நரியா இருக்காத, சபையில வந்து கொட்டாய் விடுகிற நரியா இருக்காத. நீங்க கோவிச்சாலும் சரி கோவிச்சாலும் சரி, நான் இன்னைக்கு பஸ் ஏற போறது உண்மை. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சபையினுடைய வளர்ச்சி, உங்க குடும்பத்தினுடைய வளர்ச்சி, ஐயா உங்க குடும்பத்திற்கு ஒரு வளர்ச்சி தேவை, உங்க வாழ்க்கைக்கு ஒரு வளர்ச்சி தேவை. எத்தனை வருஷம் நீ அடுத்தவன்ட்ட அடிமையா இருப்ப? எத்தனை வருஷம் அடுத்தவன்ட்ட கை கட்டி அவன்கிட்ட சம்பளம் வாங்குவ? நீ பெந்தகோஸ்தே விசுவாசி, நீங்க ஆவிக்குரிய சபையில உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள். ஆனா நம்ம பேயை கும்பிடுகிறவனை, விக்கிரகத்தை வழிபடுகிற போயிட்டு நீ கை கட்டி சொல்லுங்க சார், சொல்லுங்க சாமி, ஆமா சாமி, சரி நான் செஞ்சிடுறேன், அதை பண்ணிடுறேன், ஆமா உனக்கு சம்பளம் போடுறான், அதை வாங்கி நம்ம தின்னுகிட்டு இருக்கோம். ஆனால் வேதத்தில் பார்த்தா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் என்று ஆண்டவர் உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் யார் வரணும் சொல்லுங்க? ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசி. ஒரு நல்ல தகப்பன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். ஒரு நல்ல தாய் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். ஒரு நல்ல பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். வாசிங்க உபாகமம் 32ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 12ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 13ஆம் வசனம். உபாகமம் 32
பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானத்திலே அவனை ஏறி வர பண்ணினார். கவனிங்க, நீங்க கர்த்தருடைய ஆலயமா இருந்தா, அல்லேலூயா, ஆலயத்திலே ஜெபம் இருக்கும், அடுத்து ஆலயத்திலே துதி இருக்கும், ஆலயத்திலே ஸ்தோத்திரம் இருக்கும், ஆலயத்திலே வேத தியானம் இருக்கும். உங்களுடைய இருதயத்திலே துதி இருக்கிறதா? உங்க இருதயத்திலே ஜெபம் இருக்கிறதா? உங்க இருதயத்திலே ஸ்தோத்திரம் இருக்கிறதா? ஆலயத்திலே பரிசுத்தம் இருக்கும், நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா? அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஆலயமாய் இருந்தால், சுத்தமான நதியாய் இருந்தால், கர்த்தர் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைங்க கவனி, படிக்கிற பிள்ளை நீதான் பாடசாலையில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென் ஆமென். படிக்கிற பிள்ளை நீ கல்லூரியில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும், வேலை ஸ்தலத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். சும்மா கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் வந்து வாழ காட்ட மாட்டாரு, தலையாக்குவாரு. ஆமென். அதல்ல, ஆமென். இயேசுவின் நாமத்தினால் நீ நல்ல நதியாய் இருந்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். கையமையத்தில் அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய 14 வயசுல ஒரு பயல்ட்ட நான் அடிமையா இருக்கல, ஒரு உலகத்தாண்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி சாப்பிடல. என்னுடைய 14 வயசுல 40 பேருக்கு இந்த கையால சம்பளம் கொடுத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு சொல்லுங்க? 40 பேருக்கு இந்த கையால சம்பளம் கொடுத்திருக்கிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, அந்த என்றைக்கு கர்த்தர் ரட்சித்தாரோ, என்றைக்கு கர்த்தர் அபிஷேகித்தாரோ, அந்த நிமிஷத்தில் இருந்து ஆமென், என்னை சுற்றி இருக்கிற உலக மனுஷனை விட கர்த்தர் என்னையும் என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் ஒரு படி கர்த்தர் மேல உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். இதுதான் பெந்தகோஸ்தே அபிஷேகம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பிரதர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆவியை பெற்ற நாம், அபிஷேகத்தை பெற்ற நாம், அந்நிய பாஷையை பேசுகிற நாம், ஆவிக்குரிய சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற நாம், உயிருள்ள தெய்வத்தை வழிபடுகிற நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இல்லை. உலகத்தான் தான் இன்றைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். ஆனால் நான் இயேசுவின் நாமத்தினால் இந்த சபையிலே ஆமென், முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த பலிபீடத்தில் நிற்கிறபடியினால் இந்த சபை ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போவதினால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த சபையை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவாராக. இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவாராக. உங்க பாஸ்டர் குடும்பம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் கணவனை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் மனைவியை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும். அதுதான் அபிஷேகம், பெந்தகோஸ்தே அபிஷேகம். ஆமென். அவர்களுக்குள் ஊற்றப்பட்ட போது கர்த்தர் அநேக இடத்திலே அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே ஏறி வர பண்ணுவேன். அடுத்தது, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தேன். கன்மலையில் போது கவனிங்க. இரண்டாவது ஆசீர்வாதம், வயல்ல விளைகிற பலன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வருமானத்தை யார் சாப்பிடுகிறது? சொல்லுங்க. என்னங்க வருமானமே இல்லாத மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? உங்க வருமானத்தை யார் சாப்பிடுகிறது? மருத்துவமனை சாப்பிடுகிறது, வட்டிக்கார சாப்பிடுறா, பைனான்ஸ்கார சாப்பிடுறா, லோன் என்னது லோன்கார சாப்பிடுறா. விசுவாசி வீட்டில் எல்லாமே இஎம்ஐல தான் ஓடுது. என்ன ஓடுது? எல்லாமே இஎம்ஐல தான் ஓடுது. மேக்கப் செட்டு கூட ஒரு பிசாசு வீட்டில் இஎம்ஐல தான் ஓடுது. என்ன செட்டு இஎம்ஐல ஓடுது? ஒரு விசுவாசி வீட்டில் பார்த்தா 28,000 ரூபாய் மேக்கப் செட்டு.
மேக்கப் செட்டினுடைய அமௌண்ட் எவ்வளவு? 28,000 ரூபாய். தின்றதுக்கு வழிய காணோம். ஸ்கூல் பீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்ல. 28,000 ரூபாய் மேக்கப் செட்டு. அந்த தாய் வேதனையோட சொல்றான், ஐயா என் பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இஎம்ஐல மேக்கப் செட் வாங்கி வச்சிருக்கிறா. மாசம் பணம் இஎம்ஐல மேக்கப் செட்டு. தேவை அந்த கர்மம்? சொல்லுங்க, தேவை? நமக்கு நல்ல கண்ணு வேண்டும் என்று தெரிந்த ஆண்டவர் ஏன் அந்த கண்ணுக்கு ஐபுரோ வைக்கணும் என்று ஏன் அவருக்கு தெரியாதா என்ன? நமக்கு நல்ல நெகத்தை வைக்க வேண்டும் என்று தெரிந்த நம்முடைய தெய்வத்திற்கு ஏன் அந்த நெகத்தை ஆமென் சிகப்பு கலர் ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சு ஏன் அனுப்ப முடியாதா என்ன? நமக்கு நல்ல உதட்டை கொடுத்த ஆண்டவர் ஏன் அந்த உதட்டில 1/4 லிட்டர் பெயிண்ட் கரைச்சி ஊத்த தெரியாதா என்ன? உண்மைதானே? இவ்வளவு தந்த ஆண்டவர் நல்ல காதை தந்தாரு, ஏன் காதுல ஓட்ட போட மறந்துட்டாரா? ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நல்ல காதத்தை தான், ஏன் காதுல ஒரு ஓட்ட போடல? அவருக்கு தெரியும் எஸ்டா ஃபிட்டிங் எல்லாம் பரலோகம் போவாது. எது பரலோகம் போவாது? எஸ்டா ஃபிட்டிங். நம்ம உடம்புல இருக்கிற எல்லாமே எல்லாம் இழுத்து இழுத்து மூடுங்க. நம்ம உடம்புல இருக்கிற எல்லாமே என்ன சொல்லுங்க? எஸ்டா. எல்லாம் எஸ்டா ஃபிட்டிங். இந்த ஒரிஜினல் மட்டும்தான் எங்க போவோம்? பரலோகம் போவோம். ஒரு காரோ ஒரு பைக்கோ ஸ்டோர் ரூம்ல இருந்து வெளியே கொடுக்கலாம். ஆனா அந்த கார பைக்கை நம்ம கொண்டு போய் ஒரு 50,000 1 லட்சம் செலவு பண்ணி என்ன பண்றோம்? எஸ்டா ஃபிட்டிங் போடுறோம். ஏன் எஸ்டா ஃபிட்டிங் போடுறோம்? என் பைக் அழகா இருக்கணும், என் கார் அழகா இருக்கணும். அதே போலதான் தாய் வயிற்றில இருந்து நல்ல அவயத்தோடு நல்ல கலரோடு லட்சணமா மூக்கு முழியோடு நம்மளை நேர்த்தியா அனுப்பின தேவன் நம்ம என்ன பண்றோம்? நம்ம அழக கூட்டணும்னு சொல்லி வண்டியை கொண்டு போய் எங்க விடுறோம்? எஸ்டா ஃபிட்டிங் விடுறோம். இந்த எஸ்டா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்மளை கீழே விழுத்துகிறது. நம்மளை விழுத்துறது மாத்திரமல்ல, எதிர வர்றவனை என்ன செய்யுது? சொல்லுங்க. முன்னால வர்றவனையும் விழுத்துது, பின்னால வர்றவனையும் விழுத்துது. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய கையின் பிரயாசத்தை எது சாப்பிடுது? மருத்துவமனை, லோன், இஎம்ஐ. விசுவாசி வீட்டில் பைபிள் சொல்லுது, நீயோ கடன் சொல்லுங்களேன் வாங்க, இதானே சொல்லுது. ஆனா நம்ம வீட்டில் எல்லாமே இஎம்ஐ. எல்லாமே இஎம்ஐ தானே. கார் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, செல்போன் இஎம்ஐ, வேற டிவி இஎம்ஐ, ஃப்ரிட்ஜ் இஎம்ஐ, வாஷிங் மிஷின் இஎம்ஐல ஓடுது. என்ன ஃப்ரிட்ஜ் இஎம்ஐல ஓடுது. இன்னும் பர்னிச்சர் கூட இஎம்ஐ தான். கட்டில் இஎம்ஐ, சோபா இஎம்ஐ, எல்லாமே இஎம்ஐ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் எந்த பேங்க்காரனாவது இஎம்ஐ கொடுத்தான்னா பொண்டாட்டி இஎம்ஐ எல்லாம் ஓடும், புருஷனும் அந்த காலம் வரப்போகுது. மனைவி இஎம்ஐல ஓடும், புருஷனும் இஎம்ஐல ஓடும். வாழ்க்கையை இன்னைக்கு எப்படி ஓடிக்கிட்டு சொல்லுங்க? இஎம்ஐ. ஆனா பைபிள் சொல்லுது, வயலின் விளையும் பலனை நான் உனக்கு புசிக்க கொடுத்தேன். கையை உயர்த்த நிலைய சொல்லுங்க. நம்ம நதியாய் இருப்போமானால் நம்முடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் சாப்பிடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். மூணாவது வாசிங்க. கண்மலையில் உள்ள தேனையும், கண்மலையில் உள்ள தேன். அல்லேலூயா. உங்க இருதயம் கர்த்தருடைய ஆலயமா இருக்குமானால் மூன்றாவது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க சகோதரி? கண்மலையின்
தேன். யார் அந்த கண்மலை? சொல்லுங்க, யார் அந்த கண்மலை? கிறிஸ்துவே அந்த கண்மலை. கண்மலையில் இருந்து தேன் வந்ததென்றால் ஆமே ஸ்தோத்திரம். அந்த தேன் கண்மலையாக கிறிஸ்துவின் சரீரத்திலே வடிந்த இரத்தம். இயேசுவின் இரத்தம் யாருக்கு அடையாளம்? இயேசுவின் இரத்தம் யாருக்கு சொந்தம்? இயேசுவின் இரத்தத்தின் ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கு தெரியுமா? ஒருவனுடைய இருதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருந்தால், நீ சுத்தமான நதியாய் இருந்தால், அந்த இரத்தத்தை கர்த்தர் உங்க வீட்டின் மேலே, சரீரத்தின் மேலே, குடும்பத்தின் மேலே, தொழில் மேலே, சபை மேலே, பிசினஸ் மேலே கர்த்தர் தெளிப்பார். கண்மலையின் தேன் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அடுத்து, கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயை. சொல்லுங்க, கற்பாறையிலிருந்து என்ன வடிகிறது? எண்ணெய். என்னங்க கற்பாறையிலிருந்து என்ன வடியுது? எண்ணெய். அதைத்தான் நான் சொன்னேன், கற்பாறையிலிருந்து என்னதான் வடியுது. யார் அந்த கற்பாறை? கிறிஸ்துவே அந்த கற்பாறை. அப்ப நாம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கும் பட்சத்தில், நாம் நல்ல நதியாய் இருக்கும் பட்சத்தில், இயேசுவின் மேல என்ன அபிஷேகம் இருந்ததோ, அல்லேலூயா, இயேசுவின் மேல என்ன ஆத்தும தரிசனம் இருந்ததோ, இயேசுவின் மேல எப்படிப்பட்ட ஆவி இருந்ததோ, அதே அபிஷேகத்தை கர்த்தர் நம் தலையின் மேலே வைப்பார். ஆனபடியினால் புதிய ஆண்டுக்குள்ளே காலெடுத்து வைக்கிற சபையே, இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பாராக என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே உங்கள் கையின் பலனை ஆமென் புசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய இரத்தம் ஆமென் உங்கள் மீது தெளிக்கப்படுவதாக என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே புதிய வருஷத்தை துவக்கி இருக்கிற சபையை, இயேசுவின் மேலே இருந்த அதே அபிஷேகத்தை கர்த்தர் இந்த ஊழியத்தில், இந்த சபையில் ஆண்டவர் கட்டவிழ்க்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? நல்ல நதிகளுக்கு கொடுக்கிறார். இந்த இடத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், நான் நதியை பற்றி பேசுகிறேன், நான் குளத்தை பற்றி பேசவில்லை, நான் குட்டையை பற்றி பேசவில்லை, நாத்தம் பிடிச்ச கப்படிச்ச அந்த குட்டையை பற்றி பேசல, நான் நதியை பற்றி பேசுகிறேன். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, குளத்தின் தண்ணீரை மற்ற இடத்திற்கு போக விடாமல் அதை மண்மேடு போட்டு மதகுகள் போட்டு குளத்து தண்ணியை தடுக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நதியை யாராலும் தடுக்க முடியாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, நதியை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஏனென்றால் எத்தனை மதகுகளை போட்டாலும், எத்தனை மண்மேடுகளை போட்டாலும், எத்தனை கோட்டை சுவர்களை எழுப்பினாலும், அது புதிய புதிய ஊட்டுக்கண்கள் சுரந்து அந்த மதகுகளை உடைத்துக் கொண்டு, இரும்பு தாழ்பாலை உடைத்துக் கொண்டு, அந்த கோட்டைகளை உடைத்துக் கொண்டு, நதி அது எல்லா தடைகளை உடைத்து இயேசுவின் நாம மகிமைக்காய் அது புறப்பட்டு பாயும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு தர விரும்புகிறார். தடைகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம். சபை வளரக்கூடாது, ஊழியத்தில் எழுப்புதல் வரக்கூடாது, ஊழியத்தில் ஆசீர்வாதம் உண்டாக கூடாது, உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரக்கூடாது என்று சொல்லி சத்துரு எத்தனை தடைகளை போட்டாலும், இன்றைக்கு கர்த்தர் ஒரு நதியை போல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைக்க போகிறார். இந்த அபிஷேகம் தான் தடைகளை தகர்த்து ஓடுவதற்கு ஆமென் உதவி செய்வதாக. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க. நதி தடைகளை உடைத்து பாயும். அது எத்தனை தடைகள் வந்தாலும் பரவாயில்லை. நாங்கள் ஊழியம் செய்கிற 136 கிராமத்துல நாங்கள் எங்கள் சபை ஊழியம் செய்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இப்ப எல்லாம் நீங்க ஆராதனை முடிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? சாப்பிட்டு போய் தூங்கிட்டு சாயங்காலம் கன்வென்ஷன் வருவீங்க. ஆனா இப்ப எங்க சபையில சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. என்ன தெரியுமா? நாங்க சபைக்கு வர்றவங்களுக்கு நாங்கெல்லாம் பாஸ்டர் சோறு போட மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது எல்லாரும் சோறு கட்டிட்டு வரணும். சோறு 400க்கும் மேற்பட்ட மக்கள் எல்லாரும் சோறு கட்டிட்டு வந்து 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து 1 மணிக்கு ஆராதனை முடித்து 2 மணியிலிருந்து 2:30 வரைக்கும்
சர்ச்சு கேம்பஸ்ல உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடணும். நீ பணக்காரனாரு, நீ நல்ல காணிக்க கொடு, நீ நல்ல தசமா கொடு, நீ அரசாங்கத்தில் வேலை செய், நீ எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆராதனை முடிஞ்ச உடனே ஆலயத்தில் உட்கார்ந்து அவன் கொண்டாந்த சோத்து பார்சலை பிரிச்சு எல்லாரும் சாப்பிட்டு ஆமென் 2:30 மணிக்கு எல்லாருமா ஆமென் கைப்பிரதி பைபிள் எடுத்துக்கொண்டு ஃபீல்டுக்கு போகணும். அல்லேலூயா. நதியினுடைய வேலையை செய்யணும். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கரெக்டா 2:30 மணிக்கு ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு டீம்ல 10 பேர், 400 பேர், 10 டீம். இப்ப எத்தனை டீம் போகும் சொல்லுங்க? கரெக்டா இப்போ 1 மணிக்கு 40 10 டீம் போகுது. ஒரு ஆமென் 40 டீம் போவாங்க. 400 பேரும் 10 பேராக ஆமென் புதிய ஏற்பாடு பைபிள் 1000கணக்கான கைப்பிரதிகள் 100கணக்கான பைபிள் எடுத்துட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை முடிச்ச உடனே அவங்க ஃபீல்டுக்கு போவாங்க. வயசான தாத்தா பாட்டியை சொல்லுவேன், நீங்க முடியாது, நீங்க சபையில உட்கார்ந்து ஜோமனு. அதுல ஒரு ஆயா ரொம்ப வாரமா என்கிட்ட சண்டை போடுது, என்ன அனுப்ப மாட்டேங்கிற, ஆமென் என்ன சர்ச்சிலேயே உட்கார்ந்து ஜோமனு சொல்ற. ஐயா உன்னால முடியாது, நீ வயசாயிருச்சு, நீ நடக்க மாட்ட, எங்கேயாச்சும் விழுந்துட்டா என்ன? இல்ல நானும் போவேன்னு சொல்லி ஒரு பாட்டி எனக்கு அடம் பிடிச்சு கைப்பிரதி எடுத்துக்கிட்டு சுவிசேஷாரி. இதுதான் பெந்தகோஸ்து அபிஷேகம். நல்லா தின்னுட்டு நல்ல மட்டனையும் சிக்கனையும் பிரியாணியும் திட்டுட்டு நல்ல கொழுன்னு உடம்ப வளர்த்துக்கிட்டு நல்ல ஏசி கார்ல சுத்திக்கிட்டு ஏசி பங்களால சுத்திக்கிட்டு ஆமென் நல்ல ஐபோன் ஆப்பிள் போனை வச்சு பாவிச்சுக்கிட்டு ஆமென் வசதி வாய்ப்போடு வாழுவது இல்லையா பெந்தகோஸ்து அபிஷேகம்? பெந்தகோஸ்து அபிஷேகம் என்பது தேசத்திலே போய் ஆமென் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாய செய்வதுதானே பெந்தகோஸ்து அபிஷேகம். ஏழை விசுவாசிகள், கிராம விசுவாசிகள், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கேள்விக்குறி. அப்படிப்பட்ட அந்த கிராமத்தில் இருக்கிற 100கணக்கான விசுவாசிகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை முடித்து அவர்கள் ஊழியத்துக்கு செல்லுவார்கள். அதனாலதான் ஆமென் ஞாயிற்றுக்கிழமை குறைந்தபட்சம் பாஸ்டர் 5 புதிய ஆத்துமாவை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். பெரிய பெரிய பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணி ஒரு மனு நடக்கல, பெரிய கன்வென்ஷன் போட்டு ஒரு மனு நடக்கல. எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் வாரம் வாரம் அவர்கள் சென்று களத்திலே நின்று சுவிசேஷத்தை அறிவித்து ஊழியம் செய்வதனால் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஊழியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எழுப்புதலை கொடுக்கிறார், கர்த்தர் அறுவடையை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த இடத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு நதியாய் எழும்புங்க. அல்லேலூயா. சும்மா காலையில் எழும்பி நல்ல பாத்ரூம்ல ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தி என்ன 8 பவுன் வெளியே தெரியணும். எத்தனை பவுன் வெளியே தெரியணும்? அந்த 12 பவுன் மூஞ்சில குத்த, அந்த 40 பவுனை வெளியே போட்டுக்கிட்டு பாரு, சட்டை பட்டனை அவுத்து விட்டுக்கிட்டு விரலில் மோதிரத்தை அடிக்கிட்டு நல்ல செண்டு கிண்டெல்லாம் வாசனை அடிச்சிட்டு மைக்கி எல்லாம் பூசிக்கிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்து தேங்க்யூ ஜீசஸ், ஓ பா ஓ ஹாமா ஹாமா ஓ ஹalleluya thank you ஃபாதர் மாஸ்டர். உன் பருப்பு அங்க வேகாது, அங்க நடக்காது. ஆமென். இந்த பகட்டு, இந்த பகடக்காய், இந்த மேக்கப்பு, இந்த சோடனை, ஆமென் இந்த வாசனை எல்லாம் மண்ணோட மண்ணா நாசமா போயிடும். ஆனால் கர்த்தர் விரும்புவது இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல நதிகளாய் எழும்ப வேண்டும். கையை தட்டி சொல்லுங்க. கடந்த 4 மாதத்துக்கு முன்பதாக பயங்கர எதிர்ப்பு எங்க ஏரியாவில். ஒரு கிறிஸ்தவன் இல்ல, நதி தடைகளை உடைத்து பாயும். அல்லேலூயா. கணவன் தடுத்தாலும், மனைவி தடுத்தாலும், பிள்ளை தடுத்தாலும், சமுதாயம் தடுத்தாலும், இந்த உலகம் தடுத்தாலும் நதி தடைகளை உடைத்து பாயும். அல்லேலூயா. அப்படி கிராமத்துக்கு போன 4 பெண்களை ஒரு கிராமத்தில் கரண்ட் கம்பத்தில் கட்டி 3 மாசத்துக்கு முன்னால சொல்றேன், கரண்ட் கம்பத்தில் 4 பெண்களை கட்டி 5 லிட்டர் மண்ணெண்ணெய தலையில ஊத்தி குச்சை கிழிச்சு போட்டு எரிப்பதற்கு தீர்மானம் செய்து விட்டார்கள். இந்த மைக் பேட்டரி லோ.
இன்னொரு மைக் இருக்குல்ல, பிரைஸ் தி லார்ட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்படி இதே அதே மாதிரி செட் பண்ணிருங்க. அந்த 4 பெண்களை கம்பத்தில் கட்டி மண்ணெண்ணையை ஊத்தியாச்சு. நல்லா கவனிக்கணும். நமக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து பிரசங்கம் கேட்கறதுக்கு குறுங்குதில்லை, இடுப்பு கண்ணு சொருக்கிட்டு போகுது. ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். வந்த கூட்டத்திலே ஒரு ஆள் முன்னால் உட்காந்து நல்ல ஜென்டில்மேன், நல்ல ஒரு காரில் தான் வந்தான்னு நினைக்கிறேன். அந்த ஆள் நல்ல ஒரு சூப்பர் ஜென்டில்மேன். வந்து பிரசங்கத்திலேயே பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதே கண்ணை மூடிட்டார். அப்படியே சுடுதண்ணியை கொண்டு போய் கண்ணில் ஊற்றிட்டேன். 3 நாள் கூட்டம் முடிவு வரைக்கும் நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. 3 நாள் ஒருத்தருடைய கண்ணும் சொருக்கலை. இது கர்த்தர் வந்திருக்கிற இடம், கர்த்தர் பேசிட்டு இருக்கோம். நான் தான் சொன்னேன், என் உடம்புல எலும்பை சுமந்து பேசல, இரும்பை சுமந்து பேசுறேன். என்ன தலையில இரும்பு, கையில இரும்பு, காலில் இரும்பு, முதுகுல இரும்பை ஃபிட் பண்ணிக்கிட்டு தான் நான் நிற்கிறேன். அப்போ உங்களை விட எத்தனை பலவீனம் எனக்கு இருக்கும் என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. பிரியமானவர்களே, 4 பெண்கள் மேல மண்ணெண்ணையை ஊத்தியாச்சு. ஆனால் அந்த பஞ்சாயத்து தலைவருடைய மனைவி எங்க சபையின் ரகசிய கிறிஸ்தவள். அல்லேலூயா. அந்த அப்பாவுக்கு செய்தி கேட்டு கணவனுக்கு போன் பண்ணி அந்த மண்ணெண்ணையை ஊற்றி அந்த நெருப்பு வைக்க போன அந்த கூட்டத்தை அவள் போன் பண்ணி தடுத்து நிறுத்தினாள். அல்லேலூயா. அப்படி இன்றைக்கு பல இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக தடைகள் வந்தாலும் அவர்கள் தடைகளை உடைத்து இன்றைக்கு ஆண்டவருக்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கையை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. ஆனால் நான் ஒண்ணு சொல்வேன், நம்ம மாவட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். உங்க எத்தனையோ மாவட்டம், எத்தனையோ மாநிலம் போயிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை கர்த்தர் அப்பத்தினாலும் தண்ணியாலும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். உண்மைதானே? எந்த மாவட்டத்திலையும் இல்லாத ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர் இந்த மாவட்டத்தில் இருக்கு. எந்த மாவட்டத்திலும் இல்லாத ஆமென் சாப்பாடு இந்த மாவட்டத்தில் இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு இந்த மாவட்டத்தில் எத்தனையோ தியாகம் செய்திருக்கிறார்கள். எத்தனையோ மிஷனரிகள், எத்தனையோ சாதுக்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ சுத்தமான நதிகள் இந்த மாவட்டத்தில் இருந்தனாலதான் ஆமென் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தை, ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணியை குடிச்சு கொண்டிருக்கீங்க. அல்லேலூயா. மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்காக செயல்படுவதை விட நம்ம அதிகமாய் செயல்பட வேண்டும். ஏழை விசுவாசிகள், கிராமத்தில் உள்ள விசுவாசிகள், இங்க பாருங்க, எங்க விசுவாச பிள்ளைகள் ஒருவேளை தான் சாப்பிடுவாங்க. சில குடும்பம் 2 வேளை தான் சில குடும்பத்துக்கு சாப்பாடு. நல்ல வருமானமே இருக்காது. உங்களை எல்லாம் பார்க்க சந்தோஷம். இந்த மாதிரி பளிச்சின்னு மின்னுற உடுப்பு கூட எங்க சபையில் உள்ள விசுவாசிக்கு கிடையாது. வாலிப பிள்ளைகள் எல்லாம், வாலிப பிள்ளை நல்ல அழகா இருப்பான். ஆனா கந்தல் சுடிதார். மற்ற பெரிய சபையிலிருந்து எங்க சபைக்கு சில விசுவாசிகள் போட்டு கழித்த சில வஸ்திரங்களை சாக்கு மூட்டையில் எங்களுக்கு தருவாங்க. அதை எங்க விசுவாச பிள்ளைகள் அதுல இருக்கிற நல்ல சட்டை, பேண்ட், சுடிதாரை எடுத்து போட்டுக்கோ. ஆனாலும் ஆமென், உலகத்தின்படி, எழுத்தின்படி, வெளித்தோட்டத்தில் அவர்களுக்கு தேவை சந்திக்கப்படாவிட்டாலும் கர்த்தருடைய ஊழியத்தில் அவர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். ஆனால் ஏழை விசுவாசியா இருந்தாலும் பாஸ்டர் மேடையில் நின்று கண் கலங்க விடவே மாட்டார்கள். இந்த சபையில இந்த தேவை இருக்கு அப்படின்னு நான் சொல்லுகிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியாம இருந்தாதான். ஆனா தேடி தேடி பார்ப்பாங்க. சபையில என்ன குறைவா இருக்கு, எந்த ஃபேன் சுத்தல, எந்த லைட் சுத்தல, ஏன் இந்த பெயிண்ட் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு, ஏன் இந்த ஒட்டரை பிடிச்சு போயிருக்கு, ஏன் இந்த டேபிள் எல்லாம் ஒரு டஸ்ட், ஏன் இப்படி இருக்கு, ஏன் இந்த ஸ்கிரீன் ஒரு மாதிரி இருக்கு, ஏன் இந்த ஜன்னல் ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே தேடி தேடி பார்த்து ஆலயத்தை அழகுபடுத்துவதில் அந்த அளவுக்கு ஆசை உள்ள பிள்ளைகள். ஆனா அவங்க வீடு கந்தலா இருக்கும். மழை பெஞ்சா அவ்வளவு தண்ணி உள்ள வரும். நம்ம பெரிய பெரிய மச்சிப்பா வீட்டில் உட்காந்துக்கிட்டு
கர்த்தருடைய ஆலயத்தை குப்பையா வச்சிருக்காங்க. இது பேர் நதி இல்ல, சாக்கடை. என்னது? கப்படிக்கிற சாக்கடை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியம் இப்பயும் நான் தாழ்மையா சொல்றேன், ஆமென் ஸ்தோத்திரம், ஏழை மக்கள் தான் கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு தேவை, ஈபியில ஒரு பெரிய ப்ராப்ளம், சர்ச்சைக்கு வர்ற லைனை அடிக்கடி தேவையில்லாத காரியம் செய்து எங்களுக்கு நிறைய பிஎஸ் சிஸ்டம் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே சேதம் ஏற்படுத்தினார்கள். பெரிய பிரச்சனை. உடனே நாங்க தீர்மானம் பண்ணினோம், சபைக்குன்னு சொந்தமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை இறக்கணும். சபைக்குன்னு ஒரு சொந்தமான டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும். எவ்வளவு ஆகும்? இவ்வளவு பட்ஜெட். ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை அறிவிப்புல ஆமென் ஸ்தோத்திரம் இவ்வளவுதான் சொன்னேங்க, இவ்வளவுதான் சொன்னேன். அல்லேலூயா. கிராம சபை இவ்வளவுதான், அது மட்டும் தான் சொன்னேன். ஆமென் ஸ்தோத்திரம். 5000 10,000 20,000 என்று சொல்லி ஆமென் இவ்வளவுதான் சொல்லி ஆமென் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னால அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய அமௌண்ட் எவ்வளவோ அதை விட 24,000 ரூபாய் அதிகம் வர்ற அளவுக்கு பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்தார்கள். ஸ்தோத்திரம். அவன் போற பில்லு மருத்துவமனையில் 1.25 லட்சம் 1.25 லட்சம் 60,000 70,000 அதை கொடுங்க. அந்த மைக்கு அந்த இல்ல வயர் மைக்கு கொடுக்குறீங்களா? வயர் மைக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போலதான் ஒவ்வொரு காரியத்தையும் எல்லா விஷயத்திலையும் நாம் தடைகளை உடைத்து பாயிற ஒரு நதியாய் இருக்க வேண்டும். கையை உயர்த்தி நல்லறியா சொல்லுங்க. ஜெபிக்க நம்முடைய ஜெபம் நதியாய் இருக்க வேண்டும். எத்தனை பேருடைய ஜெபம் நதியாய் இருக்கிறது? குளமாய் அல்ல, ஓகே, குட்டையாய் அல்ல. உங்க ஜெபம் நதியாய் இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை தருவார். அல்லேலூயா. உங்க விசுவாசம் நதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நதியாய் இருக்கணும். பிரதர் டேவிட் எங்க சபையில கை நாட்டு, கையெழுத்து இல்ல, கை நாட்டு. தம்பி கவனி, கை நாட்டு. 2 ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை மனைவி அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 பேர் அந்த குடும்பத்தில். 4,000 ரூபாய் ஒரு ஆர்மி கேம்ப்ல ஒரு வண்டி ஓடுறாரு. 4,000 ரூபாய் சம்பளம். எவ்வளவு சம்பளம்? 4,000 ரூபாய். நதி பாருங்க, எல்லா விஷயத்திலையும் நதியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4,000 ரூபாயில 400 ரூபாய அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி எடுத்து வைத்து மாசம் மாசம் அந்த 400 ரூபாய ஆலயத்தில் கொண்டாந்து போட்டுருவார். 4,000 எவ்வளவு போட்டுருவாரு? 400. டெய்லி அதிகாலை 4 மணிக்கு டேவிட் மனைவி ஆமென் 3 பிள்ளைகள் நெடுமுழங்கால நின்று கையை உயர்த்தி ஜெபம். டெய்லி 4 மணிக்கு. எங்க விசுவாசியல் வீடுகளில் நான் வீட்டில் இருக்கும் போது அதிகாலை பைக்கை எடுத்துக்கிட்டு எல்லா வீட்டுக்கும் போவேன். அதிகாலை இருட்டோடு 3:30 மணிக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு தெரியும் எங்க பிள்ளைங்க 4 மணிக்கு ஜெபிக்கிற பிள்ளைகள். உன் ஜெபம் நதியாக இருக்கணும். 3:30 மணிக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எல்லா வீட்டுக்கும் போவேன். கதவை தட்ட மாட்டேன். வீட்டு வாசப்படியில போய் காதை வச்சு கேட்பேன். உடனே டைரி இருக்கும். ஆமென், இந்த குடும்பம் இத்தனை மணிக்கு ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணி எந்த வீட்டுல அதிகாலையில ஜெபம் இல்லையோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபையில பப்ளிக்ல எழுப்பி நிப்பாட்டி சாட்ட அடி விழும். சும்மா உட்கார்ந்து கையை தட்டிட்டு பேன் வானத்தை பார்த்துக்கிட்டு ஃபேன் காத்துல உட்கார்ந்துக்கிட்டு தூங்கிட்டு ஆமென் அடுத்த வாரம் வந்துட்டு போற ஒரு மார்க்கம் அல்ல. கர்த்தர் இந்த மார்க்கத்திலே உன்னை குளமாய் அல்ல, நாத்தம் பிடிச்ச குட்டையாய் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நதியாய் மாற்ற விரும்புகிறார். 4,000 சம்பளம் 400 ரூபாய் கொண்டாந்துருவேன். 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவார். கர்த்தர் உண்மையை பார்த்தார், உத்தமத்தை பார்த்தார். ஜெபிக்கிறதுல நதியா இருந்தாங்க, கடவுளுக்காக செய்வதில் கொடுப்பதில் நதியா இருந்தாங்க. இன்றைக்கு அந்த மனுஷனுடைய மாச தசமமாக கை நாட்டு நல்லா கவனி.
நீ கொடுக்கணும் என்று நான் பேசல. அழைத்த தேவன் நடத்துவார், அழைத்த தேவன் போஷிப்பார், அழைத்த தேவன் உடுத்துவிப்பார். உன் கோலம் மாறணும், உன் குட்டை மாறணும்னா நீ நதியாய் மாறணும். 400 ரூபாய் தசமபாகம் கொடுத்த கை நாட்டு பிரதர் டேவிட் இன்றைக்கு மாச தசமபாகம் எவ்வளவு தெரியுமா? 30,000. சொல்லுங்க எவ்வளவு? 30,000. கை நாட்டு 30,000. நல்ல பிசினஸ் கையில கொடுத்தா அடிச்சு தூக்குனார் கர்த்தர். இன்றைக்கு மாச வருமானம் சொலையா 3 லட்சம். அந்த மனுஷன் கொடுப்பது 30,000. இப்ப என்ன பார்த்து சொல்லியிருக்கிறார், பாஸ்டர் அடுத்த மாசத்துல இருந்து நான் 30 கொடுக்க கூடாது, நான் 60 கொடுக்கணும். கையவையத்தை அழிய சொல்லுங்க. உங்க ஜெபம் நதியாய் இருக்குமானால் உங்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நதியாய் மாற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாத குளமாய் இருக்கு, நம்முடைய ஆசீர்வாதம் நாத்தம் பிடிச்ச குட்டையா இருக்கு, சேரித்து நிறைந்த அந்த கலங்கின குட்டையா இருக்கு. நம்முடைய ஜெபம் நதியாய் மாறட்டும், நம்முடைய விசுவாசம் நதியாய் மாறட்டும். எத்தனை பேருடைய விசுவாசம் நதியாய் மாற வேண்டும்? உங்களுக்கு இயேசுவின் மேல குளமான விசுவாசமா, அல்ல குட்டையான விசுவாசமா, அல்ல நதியான விசுவாசமா? உங்க விசுவாசம் நதியாய் மாற வேண்டும். உங்க பரிசுத்தம், சொல்லுங்க என்னது? இது ரொம்ப முக்கியம். உங்க பரிசுத்தம் நதியாய் பெருக வேண்டும். அல்லேலூயா. மொத்தத்தில் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தடைகளை உடைத்து பாய்கிற ஒரு நதியா இருந்தால் கர்த்தர் நிச்சயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் முடிந்து அடுத்த வருஷம் சபைக்குள்ள போவதற்குள்ளாக கர்த்தர் உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஊழியத்தில் ஏழைகள், ஆமென், ஏழைகள், திக்கற்றவர்கள், அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள் போஷிக்கப்படுவார்கள், உடுத்துவிக்கப்படுவார்கள். ஒரு பைபிள் காலேஜை கர்த்தர் கையில தருவார். அநேக மாணவர்களுக்கு நீங்க பயிற்சி கொடுப்பீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். பல தரப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு போகிறார். இது உங்களுக்கு ஆண்டவர் சபைக்காய் கொடுத்ததல்ல. இதை விட ஒரு வேற இடத்துல ஒரு பெரிய ஸ்தலத்தை, ஒரு திறந்த வாசலை, அழகான சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். கைதட்டி கர்த்தரை துதி. ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய களப்பணி இருக்கிறது. வருகை தாமதித்தால் அந்த ஒரு களப்பணிக்காக இந்த சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்க ஜெபம் நதியா இருக்கணும். உங்க ஆராதனை எப்படி இருக்கணும்? நதியா இருக்கணும். ஆராதிக்க ஆரம்பிச்சா அடிச்சு தூக்கிட்டு போகணும். ஆராதனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தா எங்கேயோ போய் நிக்கணும். இன்னைக்கு மின்னல் வேகத்தில் ஒரு சபை வளருது தெரியுமா உங்களுக்கு? மின்னல் வேகத்தில் ஒரு ஸ்தாபனம் அடிச்சு தூக்கிட்டு போகுது. சிபிஎம் சபை எங்க போகுது தெரியுமா? அவங்க நடத்துற கன்வென்ஷன் வந்து ஏக்கர் கணக்கு. அவங்க கிரவுண்ட் என்னது? ஏக்கர் கணக்கு. அவங்க இன்னைக்கு பாருங்க 90% சபையில உள்ள உட்கார இடம் இல்லை. பெரிய பெரிய கட்டடம் எங்கே போயிடுச்சு இன்னைக்கு? என்ன தெரியுமா காரணம்? தெரியுமா? வெறும் ஸ்தோத்திரம். சொல்லுங்க என்னது? 4 மணிக்கு அவங்க பண்ற ஸ்தோத்திரங்க. சபையில 4 மணிக்கு விசுவாசிகள் ஒன்று சேர்ந்து பண்ணுகிற ஐயா பெரிய ஜெபம் இல்ல, பெரிய பாட்டு இல்ல, ஒண்ணுமே இல்ல, பெரிய பிரசங்கம் இல்ல, வெறும் ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரமே நதியாய் பெருக 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 கர்த்தர் இன்றைக்கு ஆமென் பெரிய அறுவடையை கொடுக்கிறார். ஆனால் இதே போல நம்முடைய ஆவிக்குரிய சபையிலே அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வரணுமா? உன் துதியும் உன் ஸ்தோத்திரமும் உன் ஆராதனையும் நதியாய் பெருகட்டும். ஸ்தோத்திரம். என்னங்க ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஸ்தோத்திரம். நம்ம ஸ்தோத்திரம், சிபிஎம் ஸ்தோத்திரம் என்ன வித்தியாசம்? நம்ம ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிபிஎம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இருக்காத. என்ன கொட்டாய் சோத்திரம் எல்லாம் இருக்கிறது. நம்ம கேப் விட்டு தான் சோத்திரம். அவங்க சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? பண்ணுங்க பார்க்கலாம். சோதராம் 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 சோதராம். என்ன வேடிக்கை பார்க்குறேன்? விளையாட்டாங்க.
சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு தான் ரொம்ப வாயை திறந்தா தான் லிப்டிக் ஊத்திருமே. அதனால அவன் எதுவுமே இல்லாம அவன் எப்படி பிறந்தானோ அப்படியே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லாம அந்த மானத்தை மறைக்க மட்டும் துணியை போத்திக்கிட்டு அவன் பாடுங்க சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஐப்ரோவுக்கும் வேலை இல்லை, லிப்டிக்கும் வேலை இல்லை, கிரீமுக்கு வேலை இல்லை, நெக பாலிஷுக்கு வேலை இல்லை. எது ஊத்துனா என்ன, எது கலண்டு கீழே விழுந்தாலும் ஒரு தொல்லை இல்லை. கம்மல் ஆடுதா அது பிரச்சனை இல்லை, செயின் ஒரு டிஸ்டர்பா இருக்கா பிரச்சனை இல்லை, காப்பு வந்து இடக்கடை வந்து வந்து போகுதா அது டிஸ்டர்ப். பாட்டுக்க ஒரு சிப்பா போட்டானா ஒரு சாலையை தூக்கி சுத்தினா வந்து உக்காந்துட்டு சோத்திரம் 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 சோத்திரம். ஆனால் நமக்கு பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்குங்க. அவன் எங்கேயோ போயிட்டான். நம்ம இன்னைக்கு எங்கே நின்றுட்டு இருக்கோம்? நதி. உங்கள் ஜெபமும் உங்கள் துதியும் உங்கள் ஸ்தோத்திரமும் உங்கள் ஆராதனையும் நதியா இருக்கணும். சோதரா, நீங்க கை தட்டினா கூட எப்படி தட்டணும்? நதியா கையை தட்டணும். எங்க நதியா கையை தட்டுக்க பார்க்கலாம். போதும். எந்த பிச்சில அவங்க அந்த சோத்திரத்தை ஆரம்பிக்கிறாங்களோ முடிக்கும் வரைக்கும் அதே ஒரே பிச்சில இருக்கும். எந்த பிச்சில ஆரம்பத்தில் கையை தட்டாங்களோ ஆராதனை முடியும் வரைக்கும் அதே பிச்சில போய்கிட்டு அந்த அந்த பாருங்க இந்த ஹார்ட் பீட் துடிக்கு அந்த மாதிரி அதே லைன்ல போகும். சோதரம் என்ன? ஆனா நம்ம சபைகளை நிறைய பிரசங்கியார்கள் சோம்பேறி ஆகி வச்சிருக்காங்க. கத்த நல்ல என்ன செய்ய, ஒரு மாசம் இருந்தா வேற லெவல்ல வந்துடும் சபை. எங்க நதியை போல அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இது குளம் இல்ல, இது குட்டை. இப்ப அல்லையா சொல்லுங்க. இது இப்ப குட்டையில இருந்து குளத்துக்கு வந்திருக்கு. இப்ப நதியா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால முடியாது. நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு எல்லாம் முடியும். ஆனா நாங்க அப்படிதான் இருப்போம். நீங்க என்ன சொன்னாலும், எந்த மாவட்ட நியாய தீர்ப்புக்கு தப்புனாலும் குமரி மாவட்ட நியாய தீர்ப்புக்கு தப்பவே தப்பாது. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் இந்த ஊரை ஆசீர்வதிச்சு வசனத்திலையும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. எங்க பார்த்தாலும் சபை, எங்க பார்த்தாலும் பாஸ்டர், எங்க பார்த்தாலும் கூட்டம், எங்க பார்த்தாலும் பாட்டு, எங்க பார்த்தாலும் கன்வென்ஷன். எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் மீட்டிங் வச்சா ஸ்பீக்கர் பத்திக்கும். ஆடியோ எல்லாம் என்ன செய்யும்? வச்சிருவான் வெடி குண்டு, வச்சிருவான் நெருப்பு. அங்க ஒன்னையும் பார்க்க முடியாது. நதி தடைகளை உடைத்து பாயும். அல்லேலூயா. உங்கள் ஆராதனை நதியா இருக்கட்டும், உங்கள் ஜெபம் நதியா இருக்கட்டும், உங்க விசுவாச நதியா இருக்கட்டும், உங்க பரிசுத்த நதியா இருக்கட்டும். நீங்கள் தேவனுக்காக கொடுப்பதில் நதியாய் மாறுங்க. ஊழியம் செய்வதில் நதியாய் மாறுங்க. அல்லேலூயா. தடைகளை உடைப்பது நதி. ஆரம்பத்தில் எங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நதி எப்படி தடைகளை உடைக்கும்? இருப்பதற்கும் வீடு இல்லை. ஐயா நல்ல ஒரு அருமையான சாட்சி சொன்னார். எங்களுக்கு ஃபுல்லா இந்துக்கள் ஏரியா. அந்த பஞ்சாயத்தினுடைய ரூல்ஸ், கிறிஸ்தவ மத போதகருக்கு வீடு கொடுக்க கூடாது. முத 2007 300 ரூபாய்க்கு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்தோம். வாடகைக்கு வீடு எடுத்து அதுல குடும்பம் இருந்து ஜெபம். எல்லா மழையும் உள்ள, எல்லா வெயிலும் உள்ள, கதவு ஜன்னல் எல்லாம் கலந்து தோக்கும். அந்த வாடகை வீட்டில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது 4வது நாள் ஆராதனை, 4வது வாரம் பஞ்சாயத்தில் இருந்து ஒரு 22 பேர் வந்தாங்க. கவனிங்க, 22 பேர் வந்து அந்த வீட்டினுடைய மரக்கதவு டபுள் டோர், அந்த கதவை லாக் பண்ணாதான் நான் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண இடம் இருக்கு. ஹால்ல பிரதர்ஸ், பெட்ரூம்ல லேடிஸ். எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண வந்த வேகத்துல கதவை தட்டாம காலை தூக்கி டோர்ல ஒரே உத, அந்த கொண்டி பிடிக்கி அந்த மரக்கதவு முதுகுல அடித்து பட்டார்னு முகம் குப்புற சகோதரர்களுக்கு மேல போய் பொத்துன்னு விழுந்த. 22 பேர் உள்ள நுழைஞ்சான். என் சட்டையை பிடிச்சான். நதி தடைகளை உடைக்கும். சட்டையை பிடிச்சு தரதரன்னு எடுத்துட்டு போறான். ஆனா விடுங்க, விடுங்க, நான் தான் வர்றேன், எல்லாரும் பாக்குறாங்க, ஒரு விடுங்க. என்னுடைய பிள்ளைகள், மக மூத்தவன் அலறான், என் மனைவி கத்துறா, எங்க அம்மா கத்துறாங்க, என் பிள்ளைய விட்டுருங்க.
சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு போறான். பட்டின் எல்லாம் கடகடன்னு பிரியுது. ரோட்டுல கொண்டு போய் இந்து கோயில் வாசல்ல உட்கார வச்சுட்டான். நதி தடைகளை உடைக்கும். இந்து கோயில் வாசல்ல உட்கார வைத்து வல்கரா திட்டுறான், கெட்ட வார்த்தையில பேசுறான். யாரா, எந்த ஊர்ல இருந்து, எப்படி நீ ஊழியர், எப்படி நீ இந்த வீட்டுல ஜெபம் பண்ணுவ, மரியாதையா வீட்டை விட்டு காலி பண்ணி, அந்த ஊரே காலி பண்ண. அடுத்து எனக்கு வீடு கிடையாது, அந்த வீட்டை விட்டா வேற வீடு கிடையாது. 300 ரூபாய் வாடகை. அந்த 300 ரூபாய் வாடகையை ஒரு கேள்விக்குறியில இருந்தது. அவ்வளவுக்கு கஷ்டம். சாப்பாடு வஸ்திரம் தேவை சந்திக்கப்பட்ட அவ்வளவு கஷ்டம். ஆனால் ஒரு நம்பிக்கை, ஒரு நாள் வரும், என் தேவன் இந்த பாடுகளுக்கு ஏற்ற மகிமையை தருவார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கோயில் வாசல்ல உட்கார வைத்தான். ஊரை விட்டு காலி பண்ணு, வீட்டை விட்டு காலி பண்ணு என்று சொன்னான். எங்கள் வீட்டு கதவுல எழுதினார்கள், சாக்பீஸ்ல கிறிஸ்தவ மத போதகன் இன்று மாலை 4:30 மணிக்குள்ள வீட்டை காலி பண்ணு, இது பஞ்சாயத்து உத்தரவு. ஆமென். இருக்க வீடு இல்ல, ஊர்ல மோள அடிக்கணும். ஊர் மக்களுக்கு அறிய தருவது என்னவென்றால், கிறிஸ்தவ மத போதகருக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க கூடாது. அப்படி வீடு கொடுத்தால் ஊரை விட்டு ஒதுக்குவோம், பஞ்சாயத்துக்கு பணம் கட்டணும். ஊர்ல அறிவிச்சாச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். வீடு இல்ல. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், இருக்க வீடு இல்ல, ஆராதிக்க இடம் இல்ல. கடற்கரை ஓரத்துல இந்த அளவுக்கு சவுக்கு காடு. அந்த சவுக்கு தோப்புல செல்போன் டார்ச் வெளிச்சத்தை வச்சு தாயா நாங்க ஆராதனை செய்தோம். 2007 செல்போன் டார்ச் வெளிச்சத்தை வச்சு தான் திருவிருந்து ஆராதனை கொடுத்தேன். அவ்வளவு நெருக்கத்தை சந்தித்தோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்னொரு இடத்துல வாடகைக்கு அந்த இன்று மாலை 4:30 மணிக்குள்ள வீட்டை காலி பண்ணு. ஐயா, ஆமென், குழந்தை பிள்ளை. என்னுடைய மூத்த மகனுக்கு 3 வயது, 2வது மகனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் 2 மாத குழந்தை. ஆமென், வயதான தாயார். ஐயா, வயசான அம்மா, சின்ன பிள்ளை. ஆமென், ரொம்ப தூரத்துல வீடு இருக்கு, அட்வான்ஸ் வாடகை கொடுக்க பணம் இல்ல. எனக்கு 1 மாசம் டைம், 1 மாசம் டைம் தர்றோம், வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போடு. ஒருத்தன் சொல்றான் அந்த கூட்டத்துல, ஃபாதர் இவங்களை பத்தி உனக்கு தெரியாது, கையெழுத்து போடாத, மரியாதையா மனைவி பிள்ளை அம்மாவை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போ. ஆனா ஆண்டவர் சொல்றார், போகாத, அங்க இரு, அங்கதான் உனக்கு ஆத்துமாக்களை தருவேன்னு சொல்றார். ஆனால் கெஞ்சி கதறி கூத்தாடி 1 வாரம் எனக்கு டைம் கொடுத்தார்கள். அந்த வீட்டில் போய் 1 வாரம் இருக்கிறேன். 7வது நாள் விடிந்து வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை விடிந்து வருகிறது. ஆமென். விடியப்புறம் 4 மணிக்கு அந்த ரோட்டு போடுவதற்காக 1.5 இன்ச் ஜல்லி கல்லு, அந்த கல்லை எடுத்து அடிக்கிறான் கதவுல. ஆமென். பாஸ்டர் வீட்டை காலி பண்ணு, கிறிஸ்துவ மத போதகனே டைம் முடிந்தது, வீட்டை காலி பண்ணு. கல்லு ஜன்னலை உடைச்சிட்டு வருது, கதவு சீட்டை உடைச்சிட்டு வருது. இந்த கல்லு வந்து பிள்ளைகளை மண்டையை உடைக்கும் என்று சொல்லி 2 மகனையும் பிளாஸ்டிக் பாயில சுத்தி இரும்பு கட்டிலுக்கு கீழே போட்டுட்டேன். எங்க அம்மாவை ஒரு மூலையில கொண்டு போய் பாயை சுத்தி வச்சுட்டேன். நான் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த கல்லு எங்க வந்து மண்டை, வீடு முழுக்க கல்லு அடிக்கிறார்கள். ஒரு கல்லு கூட எனக்கோ, என் மனைவிக்கோ, என் தாய்க்கோ, என் 2 பிள்ளைகளுக்கோ ஆமென் ஸ்தோத்திரம் சரீரத்தில் படாத அளவுக்கு கர்த்தர் கிருபையாய் பயிலி அடைத்து பாதுகாத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்த நாள் விடுதடின சனிக்கிழமை எங்க வீடு இல்ல, பக்கத்து குப்பத்துல, பக்கத்து ஊர்ல ஒரு சகோதரி என் நிலைமையை பார்த்து, பாஸ்டர் இந்த பஞ்சாயத்துல எங்க மாமா இருக்கிறாரு, ஆமென் ஸ்தோத்திரம், அவர் ஊருக்கு போயிட்டார், நான் சொல்றேன் இந்தாங்க வீடுன்னு பக்கத்து ஊர்ல ஒரு சகோதரி வீட்டு சாவி கொடுத்தான். அந்த வீட்டை திறந்தா சுனாமி வந்து அடித்து வீடு முழுக்க நாத்தமும் குப்பையுமே கிடந்தது. சனிக்கிழமை நல்லா கவனிங்க, ராத்திரி 10 மணி அந்த வீட்டை சுத்தம் பண்ணி, ஆமென் ஸ்தோத்திரம், 10 மணிக்கு சாமி கொடுக்கிறா. சனிக்கிழமை இரவு 1 மணி அந்த வீட்டை சுத்தம் பண்ணி, கொஞ்சம் பொருள், பெட்டி படுக்க, இரும்பு கட்டில், ஒரு ஸ்டவ், பானை, குடம் இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு சனிக்கிழமை 10 மணிக்கு வீட்டு சாவி, 1 மணிக்கு வீட்டை சுத்தம் பண்ணி 1 மணிக்கு அந்த வீட்டுல குடியேறினேன். சரியா இரவு 1 மணி சனிக்கிழமை. நல்ல கவனிங்க. ஆமென். அம்மா ஒரு பக்கம் படுத்துட்டான், மனைவி டயர்டு, பிள்ளைங்க எல்லாம் படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஆராதனை. ஆமென் ஸ்தோத்திரம். இதுக்கிடையில ஆராதிப்பதற்கு ரோட்டு ஓரத்துல உடைஞ்சு போன ஒரு பழைய ஐஸ் ஃபேக்டரி, அந்த ஐஸ் ஃபேக்டரிய வாடகைக்கு எடுத்து அதுல ஆராதனை. அடுத்த நாள் ஆராதனை. அப்ப 1 மணி எல்லாரும் படுத்துட்டாங்க. நான் சேர்ல உட்கார்ந்து பிரசங்கம் ஆயத்தம் பண்றேன். காலையில் ஆராதனை. அப்படியே அசதியா தூங்கிட்டேன். ஆமென். காலையில் 6 மணிக்கு ஒரு ஆள் வந்து கதவை தட்டினார். யாரான கதவை திறந்தா அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர். உடனே அவர் சொன்னார், மரியாதையாய் வீட்டை காலி பண்ணு.
நான் சொன்னேன், என்னையா அநியாயம், நேற்று ராத்திரி 10 மணிக்கு சாவி கொடுத்தீங்க, 1 மணிக்கு குடி வந்தோம், என்னையா வீட்டை காலி பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் தெரியாது. இரவோடு இரவாய் அந்த பஞ்சாயத்துல இருந்து கடிதம் வந்தது. எங்க ஊரை விட்டு விரட்டின, எங்க ஊரை விட்டு ஒதுக்கின ஆமென் அந்த பாஸ்டருக்கு உங்க ஊர்ல எப்படி அனுமதி கொடுத்த ஒன்னால ஆமென் இந்த 2 ஊருக்கு கலவரம் போது மரியாதையாய் ஊரை காலி பண்ணுங்கிறான். நான் சொல்றேன், சத்தம் போடாதீங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனை முடித்துட்டு நதி தடைகளை உடைக்கும் ஆராதனை முடிச்சிட்டு வந்து வீட்டை காலி பண்றேன்னு சொன்னேன். அதெல்லாம் தெரியாது. நான் கடலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ வீட்டை காலி பண்ணு. மனைவியை கூட்டிக் கொண்டு மூத்த மகன் 3 வயது மகனை கூட்டிக் கொண்டு ஆராதனைக்கு போயிட்டேன். வீட்டில ஆமென் 82 வயதான என் தாய், 3 மாத குழந்தை, வீட்டுக்கு வெளியே வராண்டாவுல அந்த ஃபேன் மாட்டுற ஆங்கில ஏனையை கட்டி ஆமென் 3 மாத குழந்தை சரியான ஜுரம். என்னுடைய 2வது மகனுக்கு சரியான காய்ச்சல். அம்மா அந்த ஏனையிலே பேர குழந்தையை போட்டு அவர்கள் தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டு வராண்டாவுக்கும் போர்ட்டிகோவுக்கும் அந்த ரோட்டுக்கும் 4 அடி உயரம், 4 அடி உயரத்தில் வீடு, 4 அடி பள்ளத்தில் ரோடு. ஆராதனை 12 மணிக்கு முடிந்தது. எனக்கு ஒரு போன் வருது, பாஸ்டர் உடனே வீட்டுக்கு வாங்க, உங்க வீட்டில் உள்ள பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி ரோட்ல வீசுறாங்கன்னு சொன்னாங்க. சைக்கிளோ பைக்கோ இல்ல, மனைவியை கூட்டிக் கொண்டு மகனை பிடித்துக் கொண்டு ஓடி வருகிறேன். கடற்கரை ஓரம் நேர இருக்கு ரோடு, அங்க இருக்கு வீடு. அந்த வீட்டில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் இங்க இருந்து பார்க்கலாம். நான் ஓடி வர்றேன். பெட்டி படுக்க பாத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் தண்ணி குடம் சூட்கேஸ் எல்லாமே வெளியே வந்து விழுது. நல்லா கவனிங்க. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கிட்ட போவதற்குள்ள ஏனையை ஆட்டிக் கொண்டிருந்த வயதான தாயின் தலைமுடியை பிடித்து ஆமென் செவுத்து ஓரத்திலே தள்ளிவிட்டு ஏனையிலே படுத்திருந்த ஆமென் ஸ்தோத்திரம் 2.5 மாத குழந்தையை அந்த ஏனையிலிருந்து தூக்கி மெயின் ரோட்ல ஒரே அடி. இதையும் கேட்டு உன் கண்ணு சொக்குதுனா நீ மனுஷனே இல்லையா? ஏனையில படுத்திருந்த 3 மாத குழந்தையை தூக்கி நடு ரோட்ல ஒரே அடி. எப்படி இருக்கும்? நம்ம பாடுபடுறோமா? நம்ம என்னங்க பாடுபட்டோம் இயேசுவுக்காக, இந்த சபைக்காக, ஊழியத்திற்காய் பாடுபட்டவர்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாடுபடாத பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் தடைகளை உடைத்து நீ பாடுபடும் போதுதான் அதற்கேற்ற பலனை கர்த்தர் உனக்கு தருவார். பெத்த தகப்பனுக்கு முன்னால, பெத்த தாய்க்கு முன்னால பச்சை குழந்தை அது என்ன பாவம் செய்தது? தூக்கி மெயின் ரோட்ல வீசுறாங்க. அந்த துணியில இருந்த அந்த டவல், அந்த துண்டோடு குழந்தை சுத்தி வருது. துண்டு ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம். அந்த சம்பவத்தை மனைவி பார்த்து அங்கேயே மயக்கினான். ஒரு இமை பொழுதுல இயேசுவே கத்துனே, அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். ஆனால் என் சொந்த கண்களால் பார்த்தேன். சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்த குழந்தை அவ்வளவுதான் ரோட்ல விழுந்து மண்ட செதறி குழந்தை செத்துரும். எல்லாரும் குழந்தை அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனால் என் 2 கண்களால் பார்க்கிறேன். என் மகனுடைய தலைக்கு கீழே 2 கைகளும் கால் மாட்டில 2 கரங்கள் கொண்டு தேவ தூதர்கள் அந்த குழந்தையை ஏந்தி அப்படியே படுக்க வைத்தார்கள். பெந்தகோஸ்தையின் நாட்களுக்கு அப்புறம் 120 அப்போஸ்தலர்களும் அநேக சித்திரவதைக்குள்ளையும் அநேக பாடுகளுக்குள்ளையும் அநேக உபத்திரவத்துக்குள்ளே அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு பெந்தகோஸ்தை கொண்டாடுறவன் எல்லாம் இப்ப முடிச்சதுமே பிரியாணி தின்னுவான், மட்டன் தின்னுவான், சிக்கன் தின்னுவான். அதானே நடக்க போகுது. என்ன காலெல்லாம் பார்க்கிறோம், யூடியூப்பை திறந்து அப்படியே பெந்தகோஸ்தை பண்டிகை, பெந்தகோஸ்தை ஆராதனை. என்ன மண்ணாங்க கட்டிக்கின்னு கேட்கிறேன், என்ன மண்ணுக்கிட்டு கேட்கிறேன். ஆமென். பெந்தகோஸ்தையின் ஆவி நம்ம மேல இருந்தால் இயேசுவுக்காக நாம் பாடுகளை படுவோம், இயேசுவுக்காக நாம் சிலுவைகளை சுமப்போம். ரத்தம் சிந்துதல் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உடனே குழந்தை எடுத்துக்கொண்டு கையெடுத்து கும்பிட்டு, பிரதர் நாங்க வந்துட்டோம், பெட்டி
படுக்கையை எடுத்துக்கொண்டு ஆமென் நான் கிட்ட போய் பார்க்கிறேன். எல்லாருடைய பார்வையில குழந்தை அவுட். ஆனா நான் கிட்ட போறேன். 2 கையையும் காலையும் அடித்துக்கொண்டு என் மகன் சிரித்த முகத்தோடு இருந்தான். இப்ப அவன் காலேஜ் செகண்ட் இயர் முடிக்க போகிறான். இதுவரைக்கும் ஒரு மாத்திரை இல்ல, ஒரு மருந்து இல்ல. கர்த்தரே அவனை பலப்படுத்தினார். நதி தடைகளை உடைக்கும். ஊழியர் செய்ய தடை, நீ நதியாயிருந்தால் உடைத்து புறப்படு. ஆராதிக்க தடை, நதியாயிருந்தால் உடைத்து புறப்படு. தேவனுக்காக கொடுக்க தடை, நதியாயிருந்தால் உடைத்து புறப்படு. சபைக்காக பாடுபட தடை, நதியாயிருந்தால் உடைத்து புறப்படு. ஆத்தும ஆதாயம் செய்ய தடை, இயேசுவின் நாமத்தினால். குளமா இருந்தா குட்டையா இருந்தா அங்கேயே சுத்து. ஆனா நதியா இருந்தா இயேசுவுக்காய், இனி இந்த சபையின் எழுப்புதலுக்காய் தடைகளை உடைத்து செயல்படு. ரட்சிக்கப்பட முடியல, பாவத்தை விட முடியல, மனம் திரும்ப முடியல. ஞானஸ்தானம் பிரதர், ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா? இல்ல கொஞ்சம் போகட்டும், நாட்கள் போகட்டும், மாசம் போகட்டும், போகட்டும் போகட்டும். என்னதுக்குயா போகட்டும்? என்ன அம்மா ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா? இல்ல அவங்களை கேட்கட்டும், இவங்களை கேட்கட்டும். எங்க சபையில ஒருத்தர் இருந்தா, என்னப்பா மனைவி ஞானஸ்தானம் எடுத்துட்டா, பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, உனக்கு என்ன ஞானஸ்தானம் எடுக்க, உனக்கு என்ன தடை? இல்ல அவங்க இந்துக்கள் இல்லையா? இல்ல எங்க அம்மா அப்பா செத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சடங்கு செய்யணும். அப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் சடங்கு. நான் கேட்டேன், உங்க அம்மா அப்பா சாகுமுனுக்கு நீ செத்துட்டா? அப்பதான் யோசிச்சு, ஆமா இல்ல, ஆமாவா இல்லையா? ஆமா, வா தண்ணியை நிறைச்சோம், ஸ்தோத்திரம் பண்ணோம், முக்கி எடுத்தோம். இன்னைக்கு அவன் ஊழியத்துல ரொம்ப சூப்பரா ஓடிட்டு இருக்கான். ஏதோ ஒரு தடை உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்ப, ரட்சிக்கப்பட, ஞானஸ்தானம் எடுக்க, இந்த சபையிலே ஒரு அங்கத்தினராய் ஜீவ புத்தகத்திலே பெயர் ஏதோ ஒரு தடை. அந்த தடைகள் எல்லாம் இந்த ஆராதனையிலே கர்த்தர் உடைக்க வேண்டும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து கையை தொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு தென்னை மரத்துக்கு கீழே தார்ப்பாவை இழுத்து கட்டி, இரும்பு கட்டில் நானும் என் மனைவியும் அம்மாவும் பிள்ளைகளும் அந்த தென்னந்தோப்புல தாங்க இருந்தோம். 2015 வெயில், மழை, தண்ணி எல்லாம் வரும். மழை தண்ணி வரும், வேறு கட்டில உட்காந்துக்குவோம். அந்த இருட்டு, அந்த தோப்புல ஒரு வெளிச்சம் இல்ல. ஆமென். மூத்த மகனுடைய கழுத்தை மண்ணுளி பாம்பு கடித்து அவன் கழுத்தெல்லாம் அழுகி ஸ்கின் எல்லாம் நாத்தம் எடுத்தது. சின்ன மகனுடைய காலில் மண்ணுளி பாம்பு கடித்தது. ஆனாலும் கர்த்தர் கிருபையினால் ஆமென் பொறுமையோடு சகித்துக் கொண்டு இருந்தோம். நிச்சயமாய் கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி தருவார், நல்ல ஒரு சபையை தருவார் என்று எங்கள் விசுவாச நதியாய் இருந்தது. ஆமென். எங்கோ நடந்ததல்ல, எங்கள் வாழ்க்கை நடந்ததை திறந்த நிறுவமாய் இந்த பலிபீடத்தில் இருந்து உங்க ஆசீர்வாதத்திற்காய் கற்ப வேதனையோடு நான் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கு, ஊழியத்துக்கு, சபைக்கு, பாஸ்டர் இதைவிட பலத்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தென்னந்தோப்புல தான் இருக்கிறோம். அப்ப எங்க வீடு கேட்டாலும் பாஸ்டர் வீடு இல்லை, பாஸ்டர் வீடு இல்லை. எங்க சபையில ஒரு தம்பி சொன்னா, பாஸ்டர் அந்த ஊர்ல ரோட்டு ஓரத்துல ஒரு வீட்டுக்கு போர்டு போட்டிருக்காங்க, வாடகைக்கு விடப்படும். அந்த ஓனர்ட்ட போய் கேட்டேன், அவர் தர்றேன்னு சொல்லிட்டார். ஆனா அவர் கண்டிஷன், நீங்க பாஸ்டர்னு சொல்லாதீங்க, அவர் கவுன்சிலர். அந்த ஊர் கவுன்சிலருடைய வீடே வாடகைக்கு இருக்கு, நல்ல வீடு, வாடகை கம்மி. என்னடா நல்ல வீடு வாடகை கம்மின்னு பார்த்தா அங்க ஒரு உள்குத்து இருக்கு. ஆமென். ஒரு உள்நோக்கம் இருக்கு. பாஸ்டர் சொல்லாதீங்க. நான் சொன்னேன், அப்படி போய் சொல்லி எனக்கு வீடு வேணாம், வா கூட்டிட்டு போ, கர்த்தர் கூட இருப்பார், நான் பார்க்கிறேன். போனேன். யார் சார்? இவருக்கு தான் வீடு வேணும். உடனே அவர் மேல இருந்து கீழே வர பார்த்தார். மேல இருந்து கீழே வர பார்த்துட்டே சொல்லிட்டான், உங்களை பார்த்தா கிறிஸ்தவ போதகர் மாதிரி இருக்குன்ட்டான். நான் சொல்லவே இல்லை. இதுதாங்க அடையாளம். என்னது? இதுதான் பெந்தகோஸ்தே அடையாளம். இங்க இழுத்தேன், இங்க இழுத்தேன், இங்க ஊத்திக்கிட்டேன், என்ன அங்க குத்திக்கிட்டு இங்க குத்திக்கிட்டு பத்திரகாளி மாதிரி வந்து நின்னா அது பேர் பெந்தகோஸ்தே அடையாளம் இல்லை. அல்லேலூயா. உங்க தோரணையை பார்த்தா பாஸ்டர் மாதிரி இருக்கு. அப்ப வீடு இல்லையா?
இல்ல. நீங்க சொல்றது போல நான் சபை போதகன், இயேசுவை அறிவிக்கிறேன். பாஸ்டர் மாதிரி ஆட்களுக்கு வீடு கொடுக்கத்தான் என் வீட்டையே வச்சிருக்கேன். கைத்தட்டல சொல்லுங்க. யார் சொல்றது? கவுன்சிலர் சொல்றான். என்னடா இது? ஊர் சொல்லுது, பஞ்சாயத்து சொல்லுது பாஸ்டருக்கு வீடு கொடுக்காத. கவுன்சிலர் சொல்றான் பாஸ்டருக்கு வீடு கொடுக்க. என்னடான்னு பார்த்தா அந்த வீட்டுல இவன் கவுன்சிலர், இவன் என்ன கர்மத்தை பண்ணானோ தெரியல, அவன் மனைவி தூக்கு போட்டு செத்துட்டான். நடு வகாண்டாவில் தூக்கு மாடி செத்தா. 3 பொம்பளைகள் அன்னை இருந்து அந்த வீட்டில் கொலவெறி, அவனை தற்கொலை ஆவி அவனை நிம்மதியா இருக்க விடல. பெரிய மந்திரவாதியை கொண்டாந்து நடு வீட்டில் ஓமகுண்டம் போட்டு நெருப்பை போட்டு அந்த ஆவி அழைச்சி அந்த வீட்டில் இருக்கிற தற்கொலை ஆவியை விரட்ட மந்திரவாதி பூச பண்ணினா, மந்திரவாதியே சொல்லிட்டான். லைவ் போகுது என்னப்பா? மந்திரவாதியே சொல்லிட்டான். அவரை பார்த்து பேர் சொல்லல, ஆமென் சகோதரன், இந்த வீட்டில் இருக்கிற ஆமென் ஆவிய தரத்த நான் இல்ல, எந்த மந்திரவாதி அலைய முடியாது. ஆனா ஒரே ஒரு நபரால முடியும். அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறா பாத்தியா? அவன் இந்த வீட்டில குடி வச்சா இந்த ஆவி ஓடும். சோதரம் சோதரம். இப்ப கவுன்சிலர் இப்ப யார தேடுறா? அல்லேலூயா சொல்றவன தேடுறான். ஆமென். ஆனா அவன் சபைக்கு போற அல்லேலூயா சொல்ற ஒரு சாதாரண விசுவாசிய தேடுறான். இப்ப அவனுக்கு கிடைச்சது யாரு? பாஸ்டர். விசுவாசியினுடைய அல்லேலூயாக்கும் பாஸ்டருடைய அல்லேலூயாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விசுவாசி பாக்கெட்ல காசு இருந்தாதான் சொல்லுங்க வர மாட்டேங்குது. பானையில சோறு இருந்தாதான் சொல்லுங்க அல்லேலூயா. பிரசங்க வந்து அப்படியே அப்படி வாழைப்பழம் மாதிரி அனுப்புனாதான் என்ன வரும்? அல்லேலூயா. பாஸ்டருடைய அல்லேலூயா அப்படி இல்ல. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆமென். என்ன நடக்கும்? அல்லேலூயா. இதான் ஊழியக்காரருடைய அல்லேலூயா. ஐயா சொன்னார், லாஸ்ட் நாள் கூட்டம் முடிக்கணும், பரிசுத்தவான்களை கனம் பண்ணி அனுப்பணும். இப்ப நீங்க எல்லாம் பிரசங்க கேட்குறீங்க, அவர் பிரசங்கம் கேட்கிறாரு. அவர் இப்ப மனக்கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆடியோ, வீடியோ, ஸ்டேஜ், பந்தல். என்ன வேதனை தெரியுமா? பந்தல், இவங்க காரியம் அவங்க காரியம். இப்ப மனக்கணக்கு போட்டுட்டே இருப்பாரு. ஆமென். இந்த குறைவை நிறைவாக்குவதற்கு இன்னைக்கே நீங்க நதியா மாறணும். உங்க பர்சுல இருக்கிறதெல்லாம் நதியா இருக்கணுமே தவிர குளமா இருக்கக்கூடாது. பார்த்தேன் அம்மா மாறலாம். ஒரு பையனுக்கு 20 ரூபா கொடுக்குதுங்க ஒரு அம்மா. இப்ப காணிக்க போட இந்த 20 ரூபா. 20 ரூபாய்க்கு என்ன வாங்குவீங்க? 20 ரூபாய்க்கு என்னங்க? பையன் காணிக்கைக்கு 20 ரூபா கொடுத்தா வாயை மூடிட்டு வர்றான். ஸ்கூல் போகும்போது பாக்கெட் மணிக்கு 20 ரூபா. 20 ரூபாய் அவன் மூஞ்சிலேயே தூக்கி போடு. 20 ரூபாய்க்கு என்ன பண்ண? ஒரு 100 ரூபா கொடு, ஒரு 50 ரூபா கொடுக்குறான். ஆனா சர்ச்சில் அடே 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 உங்க அம்மா அப்பா 50 ரூபாய்க்கு குறைய காணிக்க கொடுத்தா வாங்காய்ங்கடா, கும்புற வாங்காய் வாங்க. சிரிக்கிறான். என்ன? வயிற்றுல போடுறதுக்கு கணக்கு பார்க்க மாட்டோம். வயிற்றுல போட்டு போட்டு அது சாணியா தான் போகுது. ஆனா வயிற்றுல போடுறதுக்கு கணக்கு பார்க்க மாட்டோம். காதுல கழுத்துல கையில போடுறதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டோம். என்ன? வீடு மாறுது, பெயிண்ட் மாறுது, டைல்ஸ் மாறுது, வாட்ச் மாறுது, மோதிரம் மாறுது, செயின் மாறுது, ட்ரெஸ் மாறுது, செருப்பு மாறுது, செல்போன் கவர் கூட மாறுது. இன்னும் இந்த 20 ரூபா மாற இல்லையே. அப்ப எப்படி வாழ்க்கையில மாற்றம் வரும்? எப்படி வாழ்க்கையில முன்னேற்றம் வரும்? உண்மைதானே? சொல்லுங்க, உண்மைதானே? இப்ப நீங்க எல்லாம் அழகா உட்கார்ந்து சூப்பரா பிரசங்கம் கேட்கிறீங்க. ஆமென். அப்படியே கீழே இருந்து ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கு. அப்பா, டைம் ஆக ஆக வாசனை தூக்கிட்டே இருக்கு. பாண்டிச்சேரிக்காரே முடிக்கிற மாதிரி இல்லை. ஆனா என்னதான் வாசனை வந்தாலும் வாசனை வராவிட்டாலும் நான் கத்தினாலும் கூவினாலும் நீ கேட்டாலும் கேட்காட்டேன் ஐயா மனக்கணக்கிலேயே மனக்கணக்கை விட்டு விலகுவதும் இல்லை, அது அவரை விட்டு பிரிவதும் இல்லை. என்ன? அப்படியே யோசிப்பார், என்ன பண்ணலாம், அதை எப்படி முடிக்கலாம். ஆனா எங்களுடைய வேதனை வாயை திறந்தவங்கள்ட்ட என்ன செய்ய முடியாது சொல்லும். ஆனா இப்படி ஒரு நிலைமைக்கு என் ஜனங்கள் என்ன தள்ளினதும் இல்லை, விட்டதும் இல்லை. ஆனா நீங்க நல்ல பிள்ளைகள். இயேசுவின் நாமத்தினால்
இன்னைக்கு ஆமென் போன வருஷ கன்வென்ஷன்ல மீதம் வந்துச்சாயா? மீதம் வந்துச்சு. கை தட்டுங்க பார்க்கலாம். போதும். இந்த வருஷம் அதை விட அதிக மீதம் வரட்டும். வருமா? மனசு இருந்தா வரும். என்ன அன்பு கர்த்தருடைய பிள்ளை, எதுக்கு சொன்ன? எங்க விட்டேயா? எல்லாம் பிரியாணி வாசத்துல. பாஸ்டருடைய அல்லேலூயா, விசுவாசி அல்லேலூயா. என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் நாங்க எனக்கு சொல்லிட்டு இருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா தான். சோதரா இப்ப அவனுக்கு பாஸ்டர் கிடைச்சா, சாவியை கொடுத்தான். ஆமென். வீட்டை திறக்க சொன்னா. ஆனா இந்த சம்பவம் தெரியாது. பெட்டி பிடிக்க கட்டிட்டு வீட்டை திறந்தா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அம்மா வருது. அப்பா ஃபாதர், மனைவி 2 குழந்தையோட வர்றியே, உனக்கு சூழ்நிலை தெரியுமா? என்ன? இங்க ஒரு பேய் இருக்கு. என்ன இருக்கு? நான் கேட்டேன், ஆயா பேய் தானே இருக்கு, வேற ஒண்ணும் இல்லையே. ஆமென். அதை நாங்க பார்த்துக்குவோம், எங்க ஆண்டவர் பார்த்துக்குவார். கதவை திறந்தேன். திறந்த அந்த அம்மா தூக்கு போட்ட அந்த இடம். ஆமென். என் மனைவியை பார்த்து சொன்னேன், யாரும் பயப்படக்கூடாது. இந்த ஆங்கில தான் அந்த அம்மா தூக்கு மாட்டி செத்துருக்கா. என் மனைவி கேட்டா, என்னங்க? அவ யோசிச்சா, இந்த ஆளு என்னைக்கு தொட்டமோ அண்ணன் இருந்து இவன் போற இடமெல்லாம் ஒரு பக்கம் மனுஷன் தொல்லை, இன்னொரு பக்கம் பேய் தொல்லை. கர்த்தர் எனக்காக ஒரு பேய் வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும், இவன் குளம் இல்ல, இவன் குட்டை இல்ல, இவன் நதி, இவன் ஓட்டைப்பா. சோதரம் போனோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணோம், வீட்டை சுத்தம் பண்ணோம். சூப்பரா நிம்மதியா குடி இருந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஊழியம் செஞ்சோம். அடிக்கடி அந்த வீட்டு ஓனர் வாடகை வீட்டுக்கு போயிட்டான் இல்லையா, இங்க தொல்லனால அடிக்கடி எங்க வீட்டு பக்கம் வருவான். வந்து என்னையும் நல்லா பார்ப்பான். ஃபாதர் நல்லா தான் இருக்கிறான். என் பிள்ளைங்க 2 வெளியே விளையாடும், அதையும் எட்டிப்பாமா. பிள்ளைங்க நல்லா இருக்கு, வீட்டம்மா நல்லா, ஃபாதர் நல்லா தானே இருக்கான். ஃபாதர் ஒரு நாள் வந்து கேட்டான், ஃபாதர் எப்படி வீடு, எப்படி நல்லா, எப்படி இருக்கு வீடு, எப்படி இருக்கு கேட்கிறான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, வீடு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கிறான். பரவாயில்லையா, பிடிச்சிருக்கா? பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன சொல்ற? பார்க்கலாம் பார்க்கலாம். ஃபாதர் வீடு நல்லா இருக்கா, தொடர்ந்து இருப்பியா? பார்க்கலாம் பார்க்கலாம். நல்லா இருக்குன்னு சொன்னா அடுத்து கவுன்சிலர் சொல்லுவான், வீட்டை காலி பண்ண. இப்ப வீட்டை காலி பண்ண எனக்கு வேற வீடு இல்ல. அதனால அவன் கேட்கிற கேள்வி, ஃபாதர் வீடு நல்லா இருக்கா? பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம்னா எனக்கு என்ன அர்த்தம்னா, இன்னொரு வீடு பார்க்கலாம் பார்க்கலாம். அவனுக்கு என்ன அர்த்தம்னா, ஆமென், வீட்டுல இன்னும் பேய் போகல அர்த்தம். இன்னொரு வீடு பார்க்கலாம் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கலாம் இருக்கலாம். நீங்க எல்லாம் சேர்ந்து கையை தட்டலாம் தட்டலாம். இப்படிதான் இந்த வாழ்க்கை ஓடிச்சு. நதி தடைகளை உடைக்கும். இன்றைக்கு எத்தனை பாஸ்டர்ஸ், எத்தனை ஊழியக்காரங்க வந்தாலும் ஆமென், வெளியில ரூம் போடாத அளவுக்கு, அங்கேயே தங்கி ஓய்வெடுத்து இளைப்பாரி ஊழியம் செய்கிற அளவுக்கு கர்த்தர் வீட்டையும் சபையும் தந்தார். அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். நதி சொல்லுங்க என்ன செய்யும்? தடைகளை உடைத்து பாயும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ஆவிக்குரிய எழுத்தின்படி ஆசீர்வாதத்துக்கு எத்தனை தடைகள் இருந்தாலும் இந்த அபிஷேகம் உங்க மேல இருந்தால் நீங்கள் தடைகளை உடைத்து பாய்வீர்கள். கையை உயர்த்தி நல்லடியா சொல்லுவோம். நேரம் போதாது, இரவு நான் சாட்சி தொடர்கிறேன். ஒரே ஒரு சம்பவம் படிப்போம். இந்த நதியை பற்றி ஆதியாகமத்தின் புஸ்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1வது அதிகாரம் 2வது அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம், ஆமென், 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமும். 10ஆம் வசனம் வாங்க, அப்படியே டக்குனு பாய்ங்க. 10ஆம் வசனத்துக்கு, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். முதலாம் ஆற்றுக்கு பைசோன், 2ஆம் ஆற்றுக்கு கீஹோன், 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல், 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத். அல்லேலூயா. இப்ப
இந்த தோட்டத்திற்கு ஆண்டவர் நதியை அனுப்புகிறார். அல்லேலூயா. சபை என்பது கர்த்தருடைய தோட்டம். அல்லேலூயா. உங்க குடும்பம் என்பது கர்த்தருடைய, சொல்லுங்க, தோட்டம். உங்க தோட்டம் செழிக்க வேண்டும், உங்க தோட்டம் பூக்க வேண்டும், உங்க தோட்டம் காய்க்க வேண்டும், உங்க தோட்டம் கனி தர வேண்டும். கவனிங்க, உங்க தோட்டம் லாபம் ஈட்ட வேண்டுமானால் அந்த தோட்டத்திற்கு தன் நதிகள் தேவை. அல்லேலூயா. குடும்பம் என்பது கர்த்தருடைய தோட்டம். அந்த தோட்டத்திலே கர்த்தர் புருஷனை பனைமரமாய் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நீதிமான் பனையை போல் செழிப்பான். மனைவி, ஆமென், வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல். மனைவி யாரு? திராட்சை கொடி. உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கண்டு. அப்ப இந்த தோட்டத்துல புருஷன் பனைமரம், மனைவி திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவு மர கண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க. இப்ப இந்த தோட்டத்துல ஆமென், நீதிமான் கணவன் நீதிமானாய் இருந்தான், புருஷன் எல்லாமே அவன் பனைமரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? நாங்கெல்லாம் யாரு? மரம். நீங்கெல்லாம் யார் தெரியுமா? கொடி. நீங்கெல்லாம் யாரு? கொடி. ஆனா இப்ப எல்லாம் இந்த கேச பார்த்தா தான் கொடி மாதிரி இருக்கு, அதை பார்த்தா தான் மரமா இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தா ஆண்கள் சாப்பிடுறதை விட இந்த ஆளு 1/4 கிலோ அரிசியை தின்னா அந்த அம்மா 1.5 கிலோ அரிசியை தின்னுது. இவன் 2 முட்டையை தின்னா அது 3 முட்டையை தின்னு, இது 1 மீனை தின்னா அது 2 மீனை தின்னு. அப்பா, இன்னைக்கு நம்மளை விட இந்த சைடு அடி நவுத்துறாங்க. ஆனால் வேதத்தின்படி கணவன் வந்து பனைமரம். மரம் என்ன காத்தடிச்சாலும், என்ன புயல் அடிச்சாலும், நீங்க என்னதான் சொல்லுங்க, நீங்க என்னதான் திட்டுங்க, ஆமே, என்ன ஆனாலும் நாங்க அடிக்கடி பெட்டியை கட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டோம். ஏன்னா நாங்க மரம். சொல்லுங்க, நாங்க யாரு? நாங்க மரம். ஆனா நீங்க யாரு? கொடி. இது எப்ப வாடுதுன்னு தெரியாது. காலையில நல்லாதான் வழி அனுப்புவா. எனக்கும் ஒரு மனைவி இருக்கிறாள், பின்னேற வரும்போது வாடி வதங்கி இருக்கு. இது எப்ப வாடுது, எப்ப இலை வந்து கருகுது, எப்ப சோர்ந்து போகுது. இந்த கொடி எப்ப ஆமென், காலையில ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த காலையில ஒரு மாதிரி இருக்கும். இது எப்ப வாடி வதங்குதுன்னே தெரியாது. அதனாலதான் இது எல்லாரும் சொல்லுங்க, கொடி. அதனாலதான் அடிக்கடி கோச்சிட்டு கண்ணை கசக்கிட்டு பெட்டி படிக்க கட்டிக்கிட்டு குட்டி யானையை பிடிச்சிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், அது பெட்டி படிக்க கட்டிட்டு ஓடிடுது. ஏன்னா இது கொடி. கொடியை நீங்கள் கணவர்களை கவனிங்க, கொடியை கொடியா பார்க்கணும். கொடியை எப்படி பார்க்கணும்? கொடியை எப்படி பார்க்கணும்? மனைவி வந்து கொடி தானே, அப்ப அந்த கொடியை எப்படி பார்க்கணும்? கொடியா பார்க்கணும். இது மரம், அதை போய் உழைக்கி அட்டிக்கிறது, அதை போய் மிதிக்கிறது. அது மனசை புரிஞ்சுக்கிறது இல்லை, அது நிலைமையை புரிஞ்சுக்கிறது இல்லை, அது எத்தனை மணிக்கு எழும்புதுன்னு தெரியல. இது நல்லா 7 மணி வரைக்கும் மரம் நல்லா மல்லாக்காப்படுத்து நல்லா கொட்டடும். அது பாவம். இந்த கொடி என்னது? அது ரொம்ப பாவம். அது 4 மணிக்கு எழும்பும். அது 4 மணிக்கு அடுப்பை பத்த வச்சா ராத்திரி 11 மணி வரைக்கும் அது அடுப்புலயே நின்று 11 மணிக்கு போய் மனைவியை பார்த்தா, என்ன இது நம்ம மனைவி தானா? மூக்கை இழுத்துக்கிட்டு பானையில் உள்ள கறியை அப்பிக்கிட்டு நைட்டி எல்லாம் கறியை பூசிக்கிட்டு பரட்ட தலையாட, வாங்க சோத்துறாங்க, சாப்பிட்டு வாங்க, காபி குடிக்கிறீங்களா, டீ போடட்டா, சுக்கு காபி போடட்டா. 4 மணிக்கு அந்த கொடி அடுப்படிக்கு போனா அதை யாரு கண்டுக்கிற? என்னைக்காச்சும் கண்டிருக்கீங்களா? விசாரிச்சிருக்கீங்களா? பேசி இருக்கீங்களா? பழகி இருக்கீங்களா? உட்காந்து பேசி சிரிச்சு ஜோக்கடிச்சு ஆமே அவங்களுக்கு அன்பு செலுத்தி அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்களா? அல்லேலூயா. நான் என் வீட்டில் இருந்தா என் மனைவிக்கு நிறைய உதவி செய்வேன். அல்லேலூயா. அவள் வெங்காயத்தை வெட்டினால் நான் தக்காளி பழத்தை வெட்டுவேன். அவள் தக்காளி பழத்தை வெட்டினால் நான் பச்சை மிளகாயை வெட்டுவேன். அவள் சட்டியை வச்சா நான் எண்ணெயை ஊத்துவேன். நான் எண்ணெயை ஊத்துனா அவள் பட்டை மிளகாயை பிச்சு போடுவா. இப்படிமா மாறி மாறி போட்டு ஒரு தடவை 2 பேரும் உப்பு போட்டோம். மீன் கூட நான் வெட்டி கொடுப்பேன். ஏன்? அவ யாரு? ஐயா, வாழ்க்கை இனிமையா இருக்கணும்னா நம்ம நதியா மாறணும். நம்ம ரப்பா பாறையா மரமா. நான் யார் தெரியுமா? நான் அப்படி உழைக்கிறேன் இப்படி அடப்பாயா. மனைவிக்கு முன்னால நீ சீரோதான். உடனே அந்த கொடியினுடைய நிலைமை அறிந்து அந்த கொடிக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அல்லேலூயா. 4 மணிக்கு எழும்பி
கணவனுக்கு ஒரு சாப்பாடு, பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு. அது வீட்டுல நிறைய ஒரு அம்மா பாக்குற, என்னம்மா இதுல உப்பே இல்ல, மாமனாருக்கு பிபி, இதுல என்னமா சர்க்கரையே இல்ல, மாமியாவுக்கு சுகர், இதுல என்னமா உரப்பு தூக்கலா இருக்கு, என் புருஷனுக்கு காரமா இருந்தாதான் அந்த ஆளுக்கு சாப்பாடு இறங்கும். விதவிதமா சமைச்சு வச்சு காலையிலே 4 மணிக்கு எழுப்பி கஷ்டப்படு. 8 மணிக்கு பிள்ளைகளுக்கு ஜூனிமா, அப்பதான் வருவான், என் டைய பாத்தியா, என் சட்டைய பாத்தியா, என் வருவான் பாருங்க. அப்ப இந்த ஆளு கள்ளு மாதிரி உட்காந்து பேப்பரை படிப்பானே தவிர, ஆமென், இதோ 3வது புள்ள வந்து கேட்கிற மாதிரி அப்படியே கள்ளு மாறும். அப்ப அந்த அம்மா இட்லி வெந்தும் வேகாம சட்டினி அரைச்ச மிக்சியோட ஆஃப் பண்ணி ஓடி வந்து அந்த சாக்ஸ போட்டு அந்த சூவை போட்டு அதுக்கு யூனிஃபார்மா போட்டு அது அப்படியே பஸ்ல ஆட்டோல ஏத்தி, மம்மி டாடி என் செல்லம் போயிட்டு வா பாய்னு சொல்லி திரும்ப அடுத்து இந்த ஆளை கிளப்பணும். அப்படியே திரும்ப போதான் இவன் வருவான், ஃபேண்ட கை எடுத்துட்டு என் நிக்கிற பாத்தியான்னு வருவான். அம்மா மாதிரி சிரிக்கிறத பார்த்தா நிறைய வீட்டுல இது நடக்குது போல. அப்பதான் வருவான், இந்த சட்டியை பாத்தியா, என் சட்டைய பாத்தியா. உடனே அந்த அம்மா என்ன செய்யணும், அந்த போராட்டத்தோட அதையும் தேடி பிடிச்சி வாஷிங் மிஷின்ல எடுத்து அயன் பண்ணி அதை அந்த ஆளுக்கு போட்டு விடணும். வேற கர்மம் இல்லையா? அவ்வளவு கஷ்டம். அந்த கொடியினுடைய நிலைமை மாறு. காலையில 4 மணிக்கு இருந்து ராத்திரி 11 வரைக்கும் அத்தனை கஷ்டம், அத்தனை பாடுகளை பட்டு ஆமென் அந்த குடும்பத்தை வாடாமல் வதங்காமல் அதை கட்டி எழுப்புதுன்னா அதற்கு காரணம் அவள் ஒரு நதியா இருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் சாட்சி சொன்னானே, ஒன்னு தேவன், அடுத்து இவருடைய முதுகுக்கு பின்னுக்கு கர்த்தர் அவருக்கு கொடுத்த அருமையான நல்ல மனைவி. அல்லேலூயா. உண்மைதானே? இவருடைய தகப்பன் ஊழியத்தை கட்டினார்களே, அதுக்கு முதுகுக்கு பின்னால அந்த மூலையில உட்கார்ந்து இருக்காங்களே ஒரு அம்மா, அவங்க தான் காரணம். கைதட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப ஒரு குடும்பம் என்பது என்னது? தோட்டம். குடும்பம் என்பது தோட்டம். மனைவியும் லாபம் தர வேண்டும், கணவனும் லாபம் தர வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகள் என்ன செய்யணும் சொல்லுங்க? லாபம் தர வேண்டும். அப்ப கொடி இது மரம். பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க, ஒளிவ மர கண்டு. இந்த பிள்ளைங்களை யார் தெரியுமா? ஆண்டவருக்காக ஒளி கொடுக்கிறவர்கள். இங்க பாருங்க, 2 ஒளிவ கண்டு. எழும்பி வாங்க, வாங்க 2 பேரும் மேடைக்கு வாங்க. உண்மைக்கு இவங்களை இன்னைக்கு மேடையில் நிறுத்தி நான் பாராட்டணும். ஆமே, என்ன செய்ய ஒண்ணு கொண்டு வரலையே, என்ன அழகான பிள்ளைங்க தெரியுமா? நான் சொல்றேன், இவன் 22 வயசுல ஒரு பெரிய சபைக்கு பாஸ்டரா வருவான். ஆமே, 22 வயசுல ஆராதிக்கும் போது பாஸ்டர் சாட்சி சொல்லும் போது மனம் உடைஞ்சார். ஆனா இந்த 2 பிள்ளைங்க இதுங்களுக்கு என்ன தெரிஞ்சு என்ன விளைஞ்சுன்னு தெரியல பாஸ்டர். நீங்க மனம் உடையும் போது இதுங்க கண்ணு குளமாயிருச்சு. இது கண்ணு குளமாயிருச்சுங்க. மத்தெல்லாம் பார்த்தேன் என்னென்னமோ போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு, என்னடா சிலுண்டி தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஊழியக்காரர் மனம் உடைகிறாரு. இது 2 கண்ணை பார்க்குறேன், அப்படியே தண்ணி தேங்கி நிக்குது. அவன் நிச்சயம் இவன் பாஸ்டரா வருவான், இவன் ஒரு நல்ல தீர்க்கதரிசியா வருவான். அல்லடியா சொல்லுங்க. எங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா? அம்மா அப்பா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. அப்பா எங்க? மரத்தை காண, கொடிதான் உட்காந்துருக்கு. என்ன செய்ய அது வாடி வதங்கி உட்காந்து. கொடி இருக்கு, மரம் இல்லை. வெளிநாட்டில் இருக்காரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஏன் சொல்றேன்னா, ஒளிவ மர கண்டுகள் அப்படியே இங்க பாருங்க. ஒரு அப்போஸ்தலனுடைய கெட்டப் இவனுக்கு இருக்கு. ஒரு அப்போஸ்தலன் எப்படி தெரியுமா நின்னா? ஐயா ஜெபம் பண்ணும்போது எப்படி தெரியுமா நின்னா? நிறைய அம்மா மறைக்கிறீங்க, எங்க பிள்ளைய சொல்லல, சொல்லுவோம். பாஸ்டர் ஜெபிக்கும் போது அவன் எப்படி தெரியுமா நின்னா? இப்படி தாங்க. இவன் தான் ஒளிவ மர கண்டு. இந்த 2 பிள்ளைகளுக்கு கை தட்டி உட்கார வைங்க பார்க்கலாம். வெரி குட், உட்காருங்க, உட்காருங்க. அல்லேலூயா. இந்த இடத்தில் இருக்கிற நீங்க எல்லாம் யார் சொல்லுங்க? யாரா? ஒளிவ மர கண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செல்லு இருந்தாதான் உனக்கு சோறு இறங்கும். சுட்டி டிவியை போட்டாதான் சோறு இறங்கும். எல்லாம் தூக்கி ஓட. அல்லேலூயா. நீங்க உங்க வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு ஒளி கொடுக்கணும், சபைக்கு ஒளி கொடுக்கணும். அப்படியானால் அந்த தோட்டம் செழிக்க வேண்டுமானால் அந்த தோட்டத்திற்கு என்ன தேவை சொல்லுங்க? நதி தேவை. தோட்டம் சுற்றி வேலி அடைக்கப்படணும். அல்லேலூயா. தோட்டத்தை சுத்தி என்ன பண்ணணும்? வேலி. காட்டுக்கு வேலி இல்லை, ஆனால் தோட்டத்துக்கு வேலி இருக்கு. ஏன் தோட்டத்துக்கு வேலி? காடு இஷ்டத்துக்கு எதை வேணாலும் தின்னும், எதை வேணாலும் உடுத்தும், எங்க வேணாலும் போகும், எதை வேணாலும் பார்க்கும். அது இஷ்டத்துக்கு அவுத்து விட்டது போல போகும். ஆனா தோட்டத்திற்கு கட்டுப்பாடு, தோட்டத்துக்கு வேலி.
அல்லேலூயா. ஏன் தோட்டத்துக்கு வேலி, தோட்டத்துக்கு வெளியே என்ன இருக்கு? மிருகம். அந்த மிருகம் உள்ள வந்து இந்த கொடி காய் பிஞ்செல்லாம் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? கடிக்க கூடாது, சாப்பிட கூடாது. அப்படின்னா தோட்டத்துக்கு வெளியே இருக்கிற மிருகம் உள்ள வராம இருக்கணுமானால் அந்த தோட்டத்தை சுற்றி ஜெபம் என்கிற வேலியை போடுங்க, வசனம் என்கிற வேலியை போடுங்க, அபிஷேகம் என்கிற வேலியை போடுங்க. வேலி கட்டுப்பாடு. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு பார்வையில கண்ட்ரோல், சோதரா பேச்சில கண்ட்ரோல், சிரிப்புல கண்ட்ரோல். எல்லா இடத்துலயும் பல்ல காட்டினா அவ்வளவுதான், வாழ்க்கை அவ்வளவுதான். சிரிக்கிறதுல கண்ட்ரோல் இருக்கணும். எல்லா விதத்திலும் ஆடை அலங்காரம் எல்லாத்திலும் என்ன இருக்கணும் சொல்லுங்க? கண்ட்ரோல் இருக்கணும். தலைமுடியில கண்ட்ரோல். தாடி வைக்கிறியா? தாடியில கூட கண்ட்ரோல். கையை வைய செலலியா சொல்லுவோம். பச்சா என்ன மாறி சுத்தமா எடுத்துரு, இல்லனா மொத்தமா வை. இயேசுநாதர் மாறியார் வச்சாரான்னு தெரியல. அல்லேலூயா. ஆமென். சில பேர் பாருங்க, ஆமென் ஸ்தோத்திரம், கல்யாணம் முடிச்சு 3 புள்ள கண்ணாடிக்கு முன்னால நின்னு ஒதுக்குறார், கோடு போடுறார். அந்த அம்மா பாச்சனே, உன் புருஷன் அடிக்கடி கண்ணாடிக்கு முன்னால நின்னு கோடு போடுறான், உன் வாழ்க்கை கவனம் அவன் எங்கேயோ ரோடு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறான்னு அர்த்தம். என்ன கோடு போடுறது? தலைமுடியை சுற்றி ஒதுக்காமலும் கத்தறியாமலும் உன் தாடியின் ஓரங்களை ஒதுக்காமல் இருக்க. நிறைய மேடையில் இருக்கிற பாஸ்டர்ஸ் கூடங்க, ஆராயணத்தினவங்க கூட என்னது மீசிங் எடுத்துட்டா. இன்னைக்கு சில பேர் எல்லாம் சர்வ் பண்ணி மீசியில எடுத்து இந்த அசிங்கத்துல 10 ஈ உக்காந்த மாதிரி இங்க மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். பிச்சி வீசி இயேசுவின் நாமத்துல கொஞ்சம் இருக்கு. அது என்ன பேருனா, இன்னும் சில பேரு இப்படியே ரவுண்டா இருக்கும் பாருங்க, அதுக்கு என்ன கட்டிங்ப்பா? பிரின்ஸ் கட்டிங். பிரின்ஸ் கட்டிங். இந்த ரவுண்டா வச்சிருக்காங்க பாத்தீங்களா? எல்லாம் நல்ல பிள்ளைகள். ஐயோ எனக்கு சோறு போட்ட கைய என்ன செய்யறதுன்னு தெரியல. ரைட், இன்னைக்கு பிரதர் வெளியே வந்துருவார். மனைவி இருந்தாங்கன்னா இன்னைக்கே போய் சேவிங் ரேசரை கையில கொடுத்துருங்க. என்ன இப்படி ரவுண்டா அடிச்சுட்டு, அது பிரின்ஸ் கட்டிங். இந்த ரவுண்டா இருக்கிற இந்த கட்டிங் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுங்க, மங்கி வந்து நிக்கும். கண்ணை அப்படியே வந்து நிக்குங்க, மங்கி அப்படியே நேச்சுரலா வந்து நிக்கும். குரங்கு வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். கவனிங்க, கட்டுப்பாடு, ஆடை அலங்கார, மேக்கப் எல்லாவற்றிலும் நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? சொல்லுங்க, கட்டுப்பாடு இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி ஒரு கோல்டு வாட்ச் கட்டுவேன். ஆமென். ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் கிஃப்டா தந்தார் கோல்டு வாட்ச். எப்ப எல்லாம் இந்த கோல்டு வாட்ச் கட்டேனோ அப்ப எல்லாம் நான் அரக்கை சட்டை போடுவேன். ஏன் தெரியுமா? அடிக்கடி அல்லேலூயா அவர் அடிக்கடி கை தூக்குவேன். கர்த்தர் சொன்னா, டேய் பெருமை தலை தூக்குது, ஓட்ட தூக்கி போட்டு உடைச்சேன், தூக்கி போட்டேன் வாட்ச. அல்லேலூயா. ஆரம்பத்தில் என்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் பயங்கரமா நல்ல டைட்டா டிப்டாப்பா இருக்கும். அப்ப நல்ல குண்டா இருப்பேன். சுகர் வந்து எல்லாம் போயிருச்சு. வயிறு நல்ல பெருசா குண்டா இருக்கும். பேண்ட் டைட்டா போடுவேன், சட்டை டைட்டா போடுவேன். இன் பண்ணா எனக்கு பிடிக்கும். இப்ப கூட சட்டை எடுத்து வைடி மகராசின்னு சொல்லி என் பையன் சட்டையை தூக்கி வச்சுட்டா. அதனால தான் இழுத்து இழுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல போய் தான் அவளுக்கு பாத்துக்கணும். இழுத்து இழுத்து பிரசங்கம் பண்ணேன். இழுக்கும் போதெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் வர்றான். அப்ப டைட்டா போட்டு நல்லா இன் பண்ணி, ஆமென், கண்ணா அப்படின்னா கலர் எல்லாம் டரக்கோட்டா கலர் தான். மோடி கோட் அடிப்பேன். மோடி கோட் அடிச்சா தான் பிரசங்க வரும். பழைய வீடியோ எல்லாம் பார்த்தோம். அப்படி கலர் கலரா போட்டு நல்லா டைட்டா வயிறு அப்படியே பிதுங்கும். அப்படியே எல்லாம் பிதுங்கி வயிறு வெட்டிக்கிற மாதிரி ஒரு அளவா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா டைட்டா போட்டு. ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நல்லா முடிந்தது. ஒரு சாது, வயசான சாது, லாசரஸ் மாத்தூர்ல, லாசரையா லாசர் மாத்தூர்ல இறந்துட்டாரு. ஆமென். நல்ல பிரமாண கூட்டம் கூப்பிட்டார். கடைசி நாள், மனைவிங்க வா, 3 நாளும் உன்னோட இருந்து ஆசீர்வாதம், நல்ல செய்திகள், நல்ல டெலிவரன்ஸ் கர்த்தர் பயன்படுத்தினார். உன் தகப்பனா இருந்து நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். இந்த டிரெஸ்ஸ களைஞ்சிரு. உனக்கு இது வேணாம், இது அருவருப்பா இருக்கு. நீ மக்களை பார்க்கிற, 1000 பேர் உன்னை பார்க்கிறான், நிறைய பேர் இருக்காங்க ஸ்டேஜ்ல, நீ மேல நிக்கிற, இது உனக்கு தேவையில்லை. ஊழியக்காரனை கூப்பிட்டார். காரை கொடுத்த ஒரு வண்டியை விசுவாசி காரை ஏத்துனார். போ சொல்லி மார்த்தாண்டத்துல அப்பாவு நாடார் கடையில 2 வெள்ளை சட்டை 2 வெள்ளை பேண்ட் வாங்கி கொடுத்தார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பகட்டு, அந்த பெருமை, அந்த அலங்காரம் எல்லாம் போயிருச்சு. எனக்கு முன்பதாக என் இயேசு மட்டும்தான் நிக்கணும். கட்டுப்பாடு, கட்டுப்பாடு.
அதுக்கு பிறகு ஒரு புதிய அபிஷேகம் இறங்கினது. ஒரு போதக சமத்து வந்த வேத ரகசியம் இதெல்லாம் ஆமென் சும்மா உட்கார்ந்து படிச்சதுனால கிடைத்த ரகசியம் அல்ல. எல்லா விதத்திலும் வேலி போட 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 மனக்கண்ணை கர்த்தர் திறப்பார். புதிய கிருபைகளை, புதிய அபிஷேகத்தை, புதிய தாளந்தை ஆண்டவர் தருவார். தோட்டத்திற்கு வேலி. உங்க வாழ்க்கைக்கு என்ன இருக்கணும்? வேலி, கட்டுப்பாடு இருக்கணும். வஸ்திரத்துக்கு கட்டுப்பாடு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பெண்கள் சாரி உடுத்தினாலும் அப்படிதான் இழுத்து அடிக்கணும் ஊசி எல்லா பக்கத்துலயும். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஊசியை குத்து. சும்மா ஆமே ஸ்தோத்திரம். உலக மனுஷனுக்கு நபகம். இன்னைக்கு பாருங்க, ஒரு சபையில போறேன், அங்க பிள்ளைங்க கொயர் பாடுறாங்க, நல்லா சாரி கட்டி பாடுறாங்க. ஆனா அந்த பேய்குட்டி, அந்த மேடையில் என்ன எல்லா பேய்குட்டியும் கையில ஓட்ட வச்சிருக்கு. கையில ஜன்னல், முதுகுல ஜன்னல். கையில ஜன்னல், முதுகுல கதவு. என்ன கர்மத்துக்கு? என்னதுக்கு? காத்து போகவா? இங்க ஓட்ட மைக்க வச்சுட்டு இங்க ஓட்ட, இங்க ஓட்ட. சைடுல உள்ளவெல்லாம் அதை பாக்குறான். என்னத்தை பாக்குறான்? ஓட்டைய பாக்குறான். பின்னால உள்ளவெல்லாம் முதுகுல உள்ள ஜன்னலை பாக்குறான். ஆனா முன்னால வந்து நின்று ஆமென் ஆமென். கட்டுப்பாடு. நம்முடைய வஸ்திரத்துக்கு என்ன இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. கட்டுப்பாடு. ஒரு அம்மா வந்து கேட்டுச்சு, ஆமென் பாஸ்டர் எங்க பொண்ணுக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க, எங்க பொண்ணுக்கு புத்தி சொல்லுங்க, முடிஞ்சா நல்லா கண்டுங்க. ஏமா, ஏன் உங்க பிள்ளை நல்ல பிள்ளை, ஏன் அவ எப்போ பார்த்தாலும் மாமரத்துல ஏறுறா, தென்னை மரத்துல ஏறுறா, பனை மரத்துல ஏறுறா? ஏண்டா இவ பனை மரத்துல ஏறான்னு பார்த்தா ஆம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும்னு கனவு கண்டு பெத்தது என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. அதுக்கப்புறம் குழந்தை இல்ல, ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளை மாதிரியே பேண்ட் சட்டை போட்டு வளர்த்து வளர்த்து அது இப்ப எங்க ஏறுது? நீ பாவாடை சட்டை போட்டிருந்தா அது மரத்துல ஏறாது. நீ பேண்ட் சட்டை, அந்த ட்ரெஸ்ல ஆமீன் ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. சொல்லுதா, நான் இந்த கைய ஃபுல் கையா போட்டா அதுல ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இந்த கையை இந்த அளவுக்கு மடக்கினா அதுல ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இந்த கையை இங்க வரைக்கும் மடக்கி நின்னா அதுல ஒரு ஸ்பிரிட் இருக்கு. தெரியுமா? சாந்தமும் மன தாழ்மையும் நீங்கள் வஸ்திரமாய் அணிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அநேக இடத்தில் அதுதான் பிரச்சனை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை நானும் மனைவியும் பைக்ல போறோம். கட்டுப்பாடு இழந்தாச்சு இன்னைக்கு மனுஷன். பைக்ல போறோம், பஸ்ல பிள்ளைங்க எல்லாம் படிக்கட்ட தொங்கிட்டு பசங்க எல்லாம் போறான். அதுல ஒரு பையன் ஒரு கையில நோட்டு வச்சிருக்கான், ஒரு கையில ஃபுட்பாட்ல கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு போறான். ஃபேண்ட் வந்து இங்க வந்துருச்சு. என் மனைவியை பார்த்து சொன்னேன், அப்பா என்னை இருக்க பிடிச்சிக்கோ. யார் பெத்த மகராசனோ அவன் மானம் காத்து போகுது, நான் வேகமாய் போய் அவனை நான் காப்பாத்த போறேன். அப்பவே என் மனைவி சொன்னா, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்கன்னு சொன்னா. என்னைக்கு நம்ம மனைவி சொன்னா கேட்கிறோம்? நம்ம போய் அடிபட்டு உதப்பட்டு அதுக்கப்புறம் அவள்கிட்ட வந்து அப்பவே நீ சொன்ன, நான் கேட்காம விட்டேன். இறுக்கி பிடிச்சிக்க, வண்டியை முறுக்கணும் பாருங்க. கிட்ட போய், டேய் தம்பி உன் பேண்ட் அவுந்து கீழே போகுது. கீழே பார்த்துட்டு சொன்னா, அங்கிள் இதுதான் அங்கிள் ஃபேஷன் அப்படின்னு. ஆட தூக்காருமா, மானம் காத்துல போகுது. அது அவனுக்கு என்னவா இருக்கு சொல்லுங்க? அதுதான் ஃபேஷனா இருக்கு. ஆம்பளை போடுற உடுப்ப பொம்பளை போடுறான், பொம்பளை போடுற உடுப்பு இவன் போடுற டிஷர்ட் எல்லாம் இது போடுது, இது போடுற பாவாடை சட்டை எல்லாம் இது போடுறான், இது குத்துற காதை இவன் குத்துறான், இது போடுற தோட்டை இவன் போடுறான். போடுவதோடு குத்துவ காது ஒரே குத்திடுவார் ஆண்டவர். கவனமா இருக்கணும். அல்லேலூயா. என்ன என்ன கட்டுப்பாடு இல்லை. இன்னைக்கு சபைக்குள்ள விசுவாசிகளுக்கு என்ன சொல்லுங்க? கட்டுப்பாடு. நீங்க அழகா ஆமீன் இடமில்லாதனால் ஆண்கள் பெண்கள் மிக்ஸ் ஆகி ஆமீன் பெண்கள் பின்னால மிக்ஸ் ஆகி இருக்கீங்க, இடம் இல்லை. பாம்பேல ஒரு சபைக்கு போனேன். ஆண்கள் பெரிய இடம், பெரிய சபை, ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒன்னா உட்காந்துருக்கும் சபையில். அப்படியே லைனா உட்காந்துருக்கும். எனக்கு தெரியுமா எவன் புருஷன் எவன் பக்கத்துல, யார் மனைவி யார் பக்கத்துல எனக்கு தெரியும். கடைசியா செய்தியை கொடுத்து யாரெல்லாம் ஊழியத்துக்கு குடும்பமா ஒப்பு கொடுக்குறீங்க எல்லாம் எலுமில்லை. அப்படியே ஒரு 8-10 குடும்பம் அப்படியே எலுமிச்சு. ஒரு பிரதர் சிஸ்டர் முன் வரிசை நின்றாங்க. 2 பேர் தலையில கை வச்சு, அன்புள்ள ஆண்டவரே கணவன் மனைவியாக உம்முடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுக்கிறாங்க. டக்குன்னு அந்த அம்மா கையை தட்டி விட்டு, இவர் என் வீட்டுக்காரர் இல்ல பாஸ்டர், அவன் ஓ வீட்டுக்காரருங்க. அந்த 3வது வரிசையில அந்த ரோஸ் கலர் சுடிதாருக்கு பக்கத்துல நிற்கிறார். என்ன இல்ல? சபையில கட்டுப்பாடு இல்ல, வாழ்க்கையில ஒழுக்கம் இல்ல, நிறைய காரியத்துல. தோட்டம் என்றால் அதற்கு என்ன இருக்கணும் சொல்லுங்க, சொல்லுங்க. வேலி இருக்கணும். தோட்டம் என்றால் அதற்கு கட்டுப்பாடு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க சபையில சொன்ன, எவனாச்சு ஜட்டி தெரிகிற மாதிரி உட்கார்ந்திருந்தா ஊசியை வச்சு குத்து. அவங்க அம்மா அப்பா சண்டைக்கு வந்தா நான் பாத்துக்கிறேன். முன்னையெல்லாம் கொஞ்சம் பசங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் வயிறு எல்லாம் பத்துனால எனக்கு ஐயாலாம் பாத்தீங்களா அடிக்கடி இழுத்து தான் போடுவாரு. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இறங்குது. அவன் இறங்க கூடாதுன்னு எங்க தாத்தா வந்து ஃபேண்ட போட்டு 2 கைத்தை கட்டுவாரு.
அந்த ஆரம்ப பட்டி பார்த்திருக்கீங்களா? பட்டி 2 கயிறு. ஏன் அந்த கயிறு தம்பி? ஏன்பா அந்த பட்டி? ஃபேன் என்ன செய்யக்கூடாது, கலந்து வில இறங்கக்கூடாது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்மால என்ன பண்ணிட்டான், கைத்தை வெட்டிட்டான். அப்ப வெட்டி ஆரம்பத்துல ஃபேன் தூக்கி தொப்புள்ள போட்டான். இப்ப எல்லாம் அப்ப இடுப்புக்கு வந்துச்சு, அப்புறம் கீழே வந்து இப்ப ஃபேன் எங்க தெரியுமா, இங்க இருக்கு. அன்னைக்கு சபையில ஒருத்தர் நடந்து வர்றான். என்னடா இது, இங்க வா, போன வாரம் நல்லா இருந்தடா, இப்ப என்ன பிரச்சனை, என்ன காலுக்குள்ள உள்ள கட்டிக்கிட்டி வந்துச்சான். இல்ல ஃபேன் வந்து கீழே பிடிக்கு இறங்க. அது இப்படி போற அளவுக்கு ஏன்டா நீ போடுற, இடுப்புல தூக்கி போடு இல்லையா? இன்னைக்கு பாருங்க எல்லாம் லூஸ் ஃபிட்டிங். அப்படி நடந்து போனா அது கீழே கலண்டு போகுது. பிள்ளைங்களே அப்படித்தான், பிள்ளை பசங்களும் அப்படிதான் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பார்க்கணும், நானும் என் மனைவியும் பாண்டிச்சேரி மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கிருந்து ஒரு பெண்ணு வருது, சுடிதார் போட்டுருக்கு, ஃபேண்ட் காணும். ஐயோ அம்மா, என் மனைவியோ அங்க பாரு ஃபேண்ட் எல்லாம் வருது. கம்முன்னு இருக்காங்க, நல்லா பாருங்க, ஃபேண்ட் போட்டு லெகின், கால் கலர்ல ரோஸ் கலர்ல லெகின் போட்டிருக்காங்க. அது லெகின், அது காலானே தெரியல, ஒட்டி ஒட்டி போய் கிடக்குங்க, ஒட்டி போய். லெகின் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்து. பட்டேலா பட்டேலா, என்னம்மா என்னது பட்டேலா வாங்க, பட்டேலா. இப்ப எல்லாம் பட்டேலா பெருசா வருதுல்ல, பெருசா. இந்த கடையில இருக்கிற வாழைப்பழத்தோலை கொண்டு போய் அந்த கடையில விட்டு, அந்த கடையில இருக்கிற வடையை இழுத்து கொண்டாந்து பட்டேலா பெருசா போடு. அது என்ன லெகின், விசுவாசி லெகினை போடாத. அல்லேலூயா. ஆரம்பத்துல ஆமை ஸ்தோத்திரம். இங்க வரை இருக்கு கட்டிங், வெட்டி 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 இன்னைக்கு பிள்ளைங்க போடுற சுடிதார் கட்டிங் எங்க வந்துருச்சு, இடுப்புக்கு வந்துருச்சு. என்ன இடுப்பு, பின்னால உட்காந்து பைக்ல போகுது, அது முன்னால உள்ள மூஞ்ச சுடிதார் தூக்கி அவன் மூஞ்ச போடி, பின்னால வர்றோம் பைக்கை இது தொடச்சிக்கிட்டே போகுது, காத்துல வருது, வெட்டி விழுத்து இடுப்பு தெரிகிற அளவுக்கு இன்னைக்கு அந்த டாப், இடுப்பு தெரியல இருக்கு டாப். இதெல்லாம் இயேசுவின் நாமத்துல பரிசுத்த குலைச்சு. அல்லேலூயா. வஸ்திரத்துல கட்டுப்பாடு இருக்கணும், ஆடை அலங்காரத்துல கட்டுப்பாடு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய குடும்பம்னா அது தோட்டம், அதற்கு வேலி இருக்கணும். அப்பத்தான் அங்க நதி உள்ள வரும், அப்பத்தான் அங்க செழிப்பு இருக்கும், அப்பத்தான் அங்க ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. அதே போலதான் கிடைக்கிறதெல்லாம் தின்னக்கூடாது, சாப்பிடுறதுல என்ன இருக்கணும் சொல்லுங்க, கட்டுப்பாடு இருக்கணும். எல்லாத்தையும் பெனாயில், தேங்காய் எண்ணெய், பாமாயில், வேற என்ன சன்புலவர், கடலை எல்லாத்தையும் தின்னு, வடை பஜ்ஜி போண்டா வாழைக்காய் ரோஸ்ட் எல்லாத்தையும் தின்னு பிபியை ஏத்தி ஓபி சீட்டுக்கு போய் லைன் நினைக்க கேட்கறா, என்ன ஓபி எதுக்கு பிபி, எல்லாத்தையும் தின்னு ஆண்டவர்கிட்ட போய் குறை சொல்றது. எனக்கு கர்த்தர் மாரடை போய் தந்துட்டாரு பாஸ்டர், எனக்கு இந்த பிரச்சனை பாஸ்டர். நம்ம வாயை கட்டானால வாயில கட்டுப்பாடு இல்ல, உடம்பு முழுக்க நோயை ஏத்தி வச்சிருக்கோம். அல்லேலூயா. சாப்பாட்டுல வேலி இருக்கணும், பார்வையில வேலி இருக்கணும், சிந்தையில வேலி இருக்கணும், இருதயத்தில வேலி இருக்கணும், ஆடை அலங்காரத்துல என்ன இருக்கணும் சொல்லுங்க, வேலி இருக்கணும். தோட்டம் என்று சொன்னால் காடு. நான் பாஸ்டர் நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன், அப்படி காட்டில் இருக்கிறப்போ நான் தோட்டத்தில் உள்ளவர்களுக்காக பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆமென். உங்கள் தோட்டம் காய்க்கணும், பூக்கணும், கனி கொடுக்கணுமானால் அதற்கு வேலி போடுங்கள். அந்த வேலி தான் ஜெபம், அந்த வேலி தான் விசுவாசம், அந்த வேலி தான் பரிசுத்தம். அல்லேலூயா. அந்த தோட்டத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பைசோன் என்கிற நதி. பைசோன் என்றால் தாராளமாய், freely flowing. சொல்லுங்க, பைசோன் தாராளம். உங்க ஜெபம் தாராளமா இருக்கட்டும். கையை தட்டினா தாராளமா தட்டுங்க. அல்லேலூயா சொன்னா தாராளமா அல்லேலூயா சொல்லுங்க. பைசோன், பைசோன் என்ன அர்த்தம், தாராளமான அபிஷேகம். அடுத்தது அந்த நதிக்கு என்ன பெயர், கீகோன். கீகோன் தானே, கீகோன் என்றால் பிரஷ் வாட்டர், புதிய அனுபவம். பெரிய சத்திய நேரம் இல்லை, புதிய அனுபவம். அல்லேலூயா. இந்த 2026 கன்வென்ஷன் நிமித்தமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார். அதுதான் பிரஷ் வாட்டர், கீகோன். அடுத்தது அந்த தோட்டத்திற்கு பாய்ந்த தண்ணி. ஆமென். இதக்கேல், இதக்கேல் என்றால் ஸ்வீட்னஸ். அல்லேலூயா. கணவன் முகத்திலே இனிமை இருக்கணும், மனைவி முகத்திலே இனிமை இருக்கணும். அப்பா வர்றாரான்னா அவன் போய் வாஷிங் மிஷினுக்குள்ளேயும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் ஒளியக்கூடாது. பேயா வருதுன்னு அம்மா சொன்னா அப்பா தானே வருது. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் அப்பாவை ரவுடியாக வில்லனா பாக்குறாங்க. அப்பா அப்பா என்றால் அப்பாவுக்குள்ள இனிமை இருக்கணும். கையை வைத்து தள்ளி சொல்லுங்க. நான் என்னதான் ஆமென் ஸ்தோத்திர சீரியஸாய் கடுமையாய் கண்டித்து பிரசங்கம் செய்தாலும் என் மனைவி பிள்ளைகளிடத்திலே நான் இனிமையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அம்மா அப்பா கவனிங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து இனிமையா பேசுங்க, சந்தோஷமாய் பேசுங்க, சிரிச்சு பேசுங்க. நாயே, பேயே, மூதேசியே, குரங்கே, சிறியானே, எத்தனை அம்மா அப்பா சபையில வந்து ஆவியில் நிரம்புற, வீட்டுல போய் பிள்ளைய பார்த்து குரங்கு தேவாங்க. ஒருத்த வந்து சொல்றா, எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் குரங்கு குரங்குன்னு திட்டுறாங்க அங்கிள், எனக்கு கஷ்டமா இருக்கு. நாளைக்கு உங்க அம்மா குரங்குன்னு திட்டுனா ஏறி பாஞ்சி தலையில உட்காந்து எல்லா முடியும் பிச்சு போடுறான்னு சொல்ல. பேய் பிள்ளை பிள்ளை வெளியே நின்று விளையாடுறா, வாலிப பிள்ளை. அம்மா
பிசாசு உள்ள வான்னு கூப்பிட வெளியே நின்று பிசாசு உள்ள வந்துருச்சு. இந்த பிள்ளைக்குள்ள பேய். பாஸ்டர் பேயை ஓட்டுறார். அந்த பேய் சொல்லுது அந்த பிள்ளைக்குள்ள இருந்து, பாஸ்டர் நிறுத்து, நீ சும்மா இங்க பாரு, நான் வரல, நான் ஒரு ஓரமா வெளியே நின்னேன். இவ தான் பிசாசே உள்ள வானா, இவ புள்ளைய கூப்பிட்டா. பிசாசே உள்ளவான வெளியே நின்ன இவ தாய் தான் கூப்பிட்டா, நான் தான் வந்தேன். இந்த மாதிரி தான் எனக்கு நிறைய பிரச்சனை நடக்குது. பிள்ளைகளை மிருகத்தை சொல்லி பேய சொல்லி என்ன செய்யாதீங்க, உங்க வாயில ஸ்வீட்னஸ் வரணும். கையை வைத்து எழலையே சொல்லுங்க. மனைவிய வாடி போடி இதெல்லாம் யாருங்க கத்து கொடுத்தது? வாமா இருமா போமா என்னம்மா சொல்லுங்க. புருஷனை வாயா போயா பேர சொல்றது. வாடா, இன்னும் சில விட்டு அட்வான்ஸா போடா, உன்னை பத்தி தெரியும்டா, வாடா போடா. அங்க வாடா போடான்னு பேச்சு, இங்க வந்து ஏன்னா அங்க இருந்து வேப்பலையை தூக்கிட்டு வந்ததுனால அதே அவங்க வருது. வீட்டுல போனா வாடா போடா வாடி போடி பிள்ளைகளை ஸ்வீட்னஸ். இதற்கெல்லாம் என்ன சொல்லுங்க? ஸ்வீட்னஸ். இனிமையான வார்த்தை, அன்பான வார்த்தை, சாந்தமான. அவ என் கணவன் இருந்து ஒரு அன்பான வார்த்தை வருமா? என்னைக்காச்சும் உங்க மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கீங்களா? ஐயோ வாயிலடி வாயிலடி, ஐயோ இந்த ஆள் என்ன பரிபடி, ஐயா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கல்யாணம் முடித்தவர்களே, கல்யாணம் முடிக்காதவங்க இந்த காதை அடிச்சுக்க. கல்யாணம் முடித்தவர்களே ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போய் மனைவி கையை பிடிச்சு ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. என்னய்யா கையை பிடிச்சு, பாஸ்டர் போனதுமே பாசமா கையை பிடிச்சு ஐ லவ் யூ. உடனே பாசமாக்கு 10 வயசு சர்ன்னு வரும். ஐயா அம்மா சொல்லிட்டா பாஸ்டருக்கு 15 வயசு சர்ன்னு இறங்கும். ஸ்வீட்னஸ். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. பிள்ளைகள் அம்மாட்ட போய் சாரி மம்மி, நான் காலையில் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஐ லவ் யூ மம்மி, ஐ லவ் யூ டாடி, என்னை உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சுக்கிங்க. ஸ்வீட்னஸ். இதுக்கு பேர் தான் என்னது? அபிஷேகம். அல்லேலூயா. அடுத்த இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப அருமையா இருக்கும், நேரம் இல்லை. அடுத்த நதிக்கு என்ன பெயர்? ஐப்ராத். ஐப்ராத் என்றால் வெடித்து சிதறுதல். பிராமண குடும்பத்திலே 12வது மகனாக ஒரு சட்டை, ஒரு பேண்ட், ஒரு பைபிளோடு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வங்காள விடிகுடா ராமேஸ்வர ஆழ கடல்ல தனி மனுஷனா நீந்தி ராமேஸ்வர தீவுல தனிஷ்கோடியில ஒரு சட்டை, ஒரு பேண்ட், ஒரு பைபிளோடு. இந்த நாட்டில் சோறு கொடுக்க அம்மா இல்ல, ட்ரெஸ் கொடுக்க யாரும் இல்ல, இருக்க வீடு இல்ல, இந்த கல்ச்சர் நாட்டு மக்களை பத்தி தெரியாது. ஒரு சட்டை, ஒரு பேண்டோட நடு கடல்ல நீந்தி தனுஷ்கோடியில 26 ஆண்டுகளுக்கு முன்பு கால் வைத்த எங்களை சுவிசேஷத்திற்காய் வெடித்து சிதற வைத்தார். 120 அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்தே அபிஷேகத்தை பெற்று இயேசுவுக்காய் வெடித்து சிதறினார்கள். சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இந்த சபை, இந்த ஊழியம், இந்த ஊழியத்தின் எழுப்புதல் அநேக பட்டணங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் பற்றி பிடித்து ஐப்ராத் ஐப்ராத் அது வெடித்து சிதறட்டும். கையை உயர்த்தி எழுதிய சொல்லுங்க. இயேசுவின் நாமம் வெடித்து சிதறட்டும். இந்த சத்தியம் வெடித்து சிதறட்டும். அது வெடித்து சிதறும் போதுதான் தாக்கம் பயங்கரமா இருக்கும். அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், ஜெயில போட்டார்கள், அணுவாய் வேதனைப்படுத்தினார்கள். அடிச்சவன் உயிரோடு இல்ல, எங்களை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். வெடிகுண்டு அடிச்சான், உயிரோட இல்ல. வெட்ட விரட்டு நான் நேத்து சொன்னேன், உயிரோட இல்ல. கர்த்தர் சுவிசேஷத்திற்காய் வெடித்து சிதற வைக்கிறார். சோதராம் சோதரா, சபை என்கிற தோட்டத்தில் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆமென். பைசோன் 6 ஓட போகிறது பாஸ்டர், ஐப்ராத் ஓட போகிறது, கீகோன் ஓட போகிறது, இதக்கல் ஓட போகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இல்லையா? வேற என்ன? பைசோன், கீகோன், இதக்கல், ஐப்ராத் உங்கள் தோட்டத்திலே ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. தோட்டத்திற்கு 4 நதி, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு 4 திசையிலிருந்து கர்த்தர் தம்முடைய நதியை அனுப்ப போகிறார். உங்கள் தோட்டம் செழிக்கணும், உங்க தோட்டம் பூக்கணும், கனி கொடுக்கணும். லாபம் லாபம். இனிமே உங்க தோட்டத்தில் நஷ்டம் இருக்கக்கூடாது. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. இனி உங்க தோட்டத்தில் நஷ்டம் இருக்கக்கூடாது. இனிமே உங்க தோட்டத்தில் லாபம் இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென்.